ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிஎஸ் ப்ரோ. இன்னைக்கு நமக்கு ரேஷியோ டாபிக்ல கிளாஸ் நம்பர் 5 பார்க்க போறோம். இன்னைக்கான கான்செப்ட் என்னன்னா, ரேஷியோல இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரை பேஸ் பண்ணி என்னென்ன டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் இயர் எக்ஸாம்ஸ்ல கேட்டிருக்காங்க, அது ஒவ்வொன்றத்தையும் இந்த கிளாஸ்ல நம்ம கவர் பண்ணிடலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம், நம்ம சேனலுக்கு யாராவது புதுசா இருக்கீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அண்ட் பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோ உடனே உங்களை வந்து ரீச் ஆகும். அது மட்டும் இல்லாம நம்ம வந்து புதுசா வெப்சைட் அண்ட் ஆப் லான்ச் பண்ணியிருக்கிறோம். அது சம்பந்தமா வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். நம்ம சேனல்ல அந்த வீடியோ இருக்கும். அந்த வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோ கண்டிப்பா பாருங்க. ஸோ அதுல வந்து நம்ம புதுசா ஒரு கோர்ஸ் ஒன்று லான்ச் பண்ணியிருக்கிறோம். ஸோ இது வந்து ஃப்ரீ கோர்ஸ் கிடையாது, பெய்ட் கோர்ஸ் தான். உங்களுக்கு வந்து 299 வரும். இந்த கோர்ஸ்ல வந்து நமக்கு அட்வான்ஸ் மேக்ஸ்ல என்னென்ன டாபிக் கவர் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஜாமெட்ரி, மென்சுரேஷன் 2D அண்ட் 3D, அப்புறம் கோஆர்டினேட் ஜாமெட்ரி. ஸோ இந்த 4 டாபிக்கும், இந்த 4 டாபிக்ல இருக்கக்கூடிய ஓவரால் கான்செப்ட் எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பேஸ் பண்ணி நமக்கு வந்து ஒவ்வொரு டாபிக் வைஸ் உள்ள வந்து ஒவ்வொரு கான்செப்டா நம்ம வந்து தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். இந்த கோர்ஸ்ல இருக்கக்கூடிய கண்டென்ட் எல்லாமே இன்னும் ஃபுல்லா அப்லோட் ஆகல. இப்போ நான் ஒவ்வொரு கண்டென்ட்டா அப்லோட் பண்ணிட்டு இருக்கிறேன். டெய்லி வீடியோ வந்து இதுல அப்டேட் ஆயிட்டே இருக்கும். நீங்க வந்து இப்போ நியூவா இருக்கிறீங்க, இந்த மாதிரி டாபிக்லலாம் எனக்கு நிறைய கன்ஃபியூஷன் இருக்கு, நான் ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் எல்லா கான்செப்டையும் தெளிவா படிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம கோர்ஸ் வாங்கி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இதுல வந்து உங்களுக்கு டோட்டலா 800+ கொஸ்டின் வந்து இந்த 4 டாபிக் மட்டும் சேர்த்தும் கிட்டத்தட்ட ஒரு 800 கொஸ்டினுக்கு மேல நம்ம சால்வ் பண்ணுவோம். ஒரு 600 கொஸ்டினுக்கு மேல உங்களுக்கான ப்ராக்டிஸ் கொஸ்டின் கிடைக்கும். ஸோ எல்லாமே பாத்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் லெவலை பேஸ் பண்ணி தான். நீங்க எஸ்எஸ்சியா இருந்தாலும் சரி, ஆர்ஆர்பியா இருந்தாலும் சரி, ப்ரிலிம்ஸ் லெவலுக்கும் மெயின்ஸ் லெவலுக்கும் சேர்த்து ஓவராலா எல்லா கண்டென்ட்டுமே இந்த கோர்ஸ்ல வந்து உங்களுக்கு கவர் ஆயிடும். ஸோ கோர்ஸ் நீங்க பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட ஆப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஆப்க்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அந்த டிஸ்கிரிப்ஷன் மூலமா நீங்க டவுன்லோட் பண்ணி ஜிஎஸ் ப்ரோ ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கிட்டீங்கன்னா அது மூலமா இந்த கோர்ஸ் வந்து நீங்க ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம நம்ம ஆப்ல வந்து நம்ம யூடியூப்ல எடுக்கக்கூடிய அந்த ஃப்ரீ பேட்ச் இருக்கு இல்லையா, நான் ஃப்ரீயா நிறைய கோர்ஸ் வந்து நிறைய கிளாஸ் டாபிக் வந்து யூடியூப்ல அப்லோட் பண்ணியிருக்கிறேன். ஸோ அது எல்லாத்துக்குமான பிடிஎஃப் நோட் வந்து உங்களுக்கு அந்த பிடிஎஃப்கான கிளாஸ் நோட்ஸ் வந்து ஆப்ல அவைலபிளா இருக்கும். ஸோ இந்த கிளாஸ் நோட்ஸ் வந்து ஃப்ரீ தான். அதுக்கு நீங்க எதுவும் பே பண்ண தேவையில்ல. அதுக்கு நீங்க ஜஸ்ட் பண்ண வேண்டியது என்னன்னா, நம்மளோட ஆப்பை டவுன்லோட் பண்ணி அதுக்குள்ள ஃப்ரீ மெட்டீரியல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கும். அதை நீங்க கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அதுக்குள்ள இந்த கிளாஸஸோட மெட்டீரியல் எல்லாமே அதுல அவைலபிளா இருக்கும். ஒவ்வொரு கிளாஸும் முடிய நான் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அது டெய்லியும் அது வந்து நமக்கு யூடியூப்ல என்னென்ன வீடியோஸ் வந்து என்னென்ன கிளாஸ் வந்து நம்ம எடுக்கிறோமோ அது எல்லாமே உங்களுக்கு நோட்ஸா பிடிஎஃபா அந்த ஆப்ல அவைலபிளா இருக்கும். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ நம்ம டைரக்டா கிளாஸ்க்குள்ள போலாம். இன்னைக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Avinash monthly salary is rupees 50,000 and his monthly expenditure is rupees 18,000. Radha's monthly salary is 60,000 and her monthly expenditure is 24,000. Find the ratio of Radha's saving and Avinashோட saving. அதாவது என்னன்னா, இது வந்து சிம்பிளான ஒரு கொஸ்டின் தான். என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த கொஸ்டின் பார்க்கறதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு விஷயம் தெரியணும். இந்த இன்கம், ஓகேவா, இந்த இன்கம் ஈக்குவல் டு எக்ஸ்பெண்டிச்சர் பிளஸ் சேவிங்ஸ். ஏன்னா நமக்கு இந்த கான்செப்ட்ல பார்க்கக்கூடியது எல்லாமே இந்த ஒரு ஃபார்முலாவை பேஸ் பண்ணி தான் இருக்க போகுது. இன்கம்னா என்னது? நமக்கு வரக்கூடிய வருமானம். எக்ஸ்பென்ஸ்னா அது நம்ம செலவு பண்ணக்கூடிய காசு. சேவிங்ஸ் அப்படின்னா நமக்கு வர்ற வருமானத்துல இருந்து செலவு பண்ணது போக பேலன்ஸ் நம்ம மிச்சம் வச்சிருக்கிறத நம்ம என்னன்னு சொல்றோம்? சேவிங்ஸ்ன்னு சொல்றோம். அப்போ ஒரு ஃபார்முலா வந்து இன்கம் ஈக்குவல் டு எக்ஸ்பெண்டிச்சர் பிளஸ் சேவிங்ஸ். இப்போ இதுல இருந்து நீங்க உங்களுக்கு எக்ஸ்பெண்டிச்சர் வேணும்னா என்ன பண்ணிக்கலாம்? இன்கம்ல இருந்து சேவிங்ஸை மைனஸ் பண்ணிக்கலாம். அல்லது சேவிங்ஸ் வேணும்னா என்ன பண்ணணும்? இன்கம்ல இருந்து எக்ஸ்பெண்டிச்சரை மைனஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இது ரெண்டுமே இந்த மெயின் ஃபார்முலால இருந்து தான் நான் ஃபார்ம் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இது தெரிஞ்சாதான் இப்போ நமக்கு வரக்கூடிய கான்செப்ட் எல்லாமே நமக்கு சால்வ் பண்ண முடியும். இந்த கொஸ்டின் வந்து ஒரு சிம்பிளான கொஸ்டின். என்ன சொல்லியிருக்காங்க? அவினாஷோட மந்த்லி சேலரி அப்படின்னா அவினாஷோட இன்கம். சரியா? அவினாஷுக்கு இன்கம் கொடுத்துருக்காங்க. அவினாஷ் வந்து எவ்வளவு சம்பாதிக்கிறாரு? அவரோட சேலரி இன்கம் வந்து 50,000. அதே மாதிரி அவினாஷோட எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா 18,000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அதே மாதிரி ராதான்னு ஒருத்தங்க இருக்கிறாங்க. இந்த ராதாக்கும் இன்கமும் கொடுத்துருக்காங்க, எக்ஸ்பெண்டிச்சரும் கொடுத்துருக்காங்க. ராதாவோட இன்கம் வந்து நமக்கு 60,000 கொடுத்துருக்காங்க அண்ட் ராதாவோட எக்ஸ்பெண்டிச்சர் வந்து 24,000 கொடுத்துருக்காங்க. இப்போ நான் கொஸ்டின் என்னன்னா, ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் ராதாவோட சேவிங்க்கும் அவினாஷோட சேவிங்க்கும் நான் ரேஷியோ பார்க்கணும். ஸோ ரெண்டு பேரோட சேவிங்ஸ்க்கான ரேஷியோ பார்க்கணும். அப்போ சேவிங்ஸ் பாருங்க, ரெண்டு பேரோட சேவிங்ஸ் எப்படி இருக்க போகுது? அவினாஷ் 50,000 ரூபாய் சம்பாதிக்கிறாரு, அதுல 18,000 ரூபாய் செலவு பண்ணிடுறாருன்னா அப்ப மிச்சம் எவ்வளவு இருக்கு? 32,000 ரூபாய் என்ன பண்ணுவாரு? சேவ் பண்ணுவாரு. அதே மாதிரிதான் இந்த ராதாவும். ராதா வந்து 60,000 ரூபாய் சம்பாதிக்கிறாங்க, அதுல 24,000 ரூபாயை செலவு பண்ணிடுறாங்கன்னா மிச்சம் இருக்கக்கூடிய 36,000 ரூபாயை சேவ் பண்ணுவாங்க. அப்ப நான் சேவிங்ஸ் ரேஷியோ யாருக்கு போட சொல்லியிருக்காங்க? ராதாக்கும் அவினாஷுக்கும். அப்ப ஃபர்ஸ்ட் ராதாவை எழுதணும். ராதாவோட சேவிங்ஸ் எவ்வளவு இருக்கு? 36,000 அண்ட் அவினாஷோட சேவிங்ஸ் எவ்வளவு இருக்கு?
2000. ஸோ சிம்பிளிஃபை பண்ணும்போது 30 கேன்சல் ஆகிடும். 4 டேபிளில் கேன்சல் பண்ணோம்னா 9 4s are 36, 8 4s are 32. ஸோ என்ன வருது 9:8. கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ 9:8. பேசிக்கான ஒரு கொஸ்டின் தான். சிஜிஎல் ப்ரிலிம்ஸில் 2023 கேட்ட ஒரு கொஸ்டின். நெக்ஸ்ட் கீழே பாருங்க, the expenditure and savings of a person are in the ratio 4:3. His savings increases by 1/5 of his income and income remains the same. What is the new ratio of his expenditure and savings? இப்போ இந்த கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணணும்னா, எனக்கு இனிஷியலாக என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, எக்ஸ்பெண்டிச்சருக்கும் சேவிங்ஸ்க்கும் ரேஷியோ கொடுத்துருக்காங்க. யாரோ ஒரு பர்சனோட எக்ஸ்பெண்டிச்சருக்கும் சேவிங்ஸ்க்கும் ரேஷியோ. அப்போ பாருங்க, எக்ஸ்பெண்டிச்சரு சேவிங்ஸ் இது ரெண்டு என்ன ரேஷியோவில் இருக்கான், 4:3ங்கிற ரேஷியோவில் இருக்கு. அப்போ எக்ஸ்பெண்டிச்சர் 4 யூனிட்ஸ்னா சேவிங்ஸ் எவ்வளோ, 3 யூனிட்ஸ் இருக்கு. இப்போ அடுத்து என்ன ஆகுதுன்னா, இவரோட சேவிங்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேவா, சேவிங்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, ஆனால் இன்கம் வந்து சேஞ்ச் ஆகல. அப்போ இங்க உள்ளதை வச்சு பார்க்கும்போது நான் சேவிங்ஸ் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணணும். ஆனால் சேவிங்ஸ் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இவரோட இன்கம்ல 150 இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ ஆக்சுவலா வந்து எக்ஸ்பெண்டிச்சர் 4 யூனிட் இருக்கு, சேவிங்ஸ் 3 யூனிட் இருக்கு. அப்போ அவரோட இன்கம் எவ்வளோ யூனிட் இருக்கும், 4 + 3 7 யூனிட்ஸ் இருக்குமா? கிளியரா புரியுதா? நமக்கு எப்படி எக்ஸ்பெண்டிச்சரையும் சேவிங்ஸையும் ஆட் பண்ணாதான் என்ன கிடைக்கும், இன்கம் கிடைக்கும். அப்போ எக்ஸ்பெண்டிச்சர் ரேஷியோ படி 4 யூனிட்ஸ் இருக்கு, சேவிங்ஸ் ரேஷியோ படி 3 யூனிட்ஸ் இருக்கு. அப்போ இன்கம் எவ்வளோ இருந்திருக்கணும், எக்ஸ்பெண்டிச்சர் பிளஸ் சேவிங்ஸ் 4 + 3 7 யூனிட்ஸ் இருந்திருக்கணும். ஓகே, இப்போ என்ன சேஞ்சஸ்லாம் நடக்க போகுது அப்படின்னா, இவரோட சேவிங்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக போகுது. ஹிஸ் சேவிங்ஸ் இன்க்ரீசஸ் பை 1/5 ஆஃப் ஹிஸ் இன்கம். அப்போ அவரோட இன்கம் எவ்வளோ இருக்கு, 7 யூனிட்ஸ் இருக்கு. அப்போ 7ல 1/5ன்னு பார்த்தா எனக்கு என்ன ஆகும், பாயிண்ட்ல வரும். அதனால நான் என்ன பண்ணிக்க போறேன், இந்த ரேஷியோவை ஜஸ்ட் எக்ஸ்பெண்டிச்சரை 40 யூனிட்ஸ்னும் சேவிங்ஸை 30 யூனிட்ஸ்னும் வச்சுக்கிறேன். அப்போ இன்கம் எவ்வளோ யூனிட்ஸ் இருக்கும், 70 யூனிட்ஸ். ஸோ இந்த இடத்துல எனக்கு ரேஷியோ எந்த இடத்துலையுமே மாறவே மாறாது. எனக்கு ரேஷியோ கரெக்டாக 4:3ன்னு மெயின்டைன் ஆகணும். எதுக்காக எல்லாத்தையும் 10ஆல மல்டிப்ளை பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னா, 1/5 நான் கால்குலேட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். இப்போ பாருங்க, நான் சேவிங்ஸ் என்ன பண்ண போறேன், சேவிங்ஸ் இன்க்ரீஸ் ஆக போகுது. எவ்வளோ இன்க்ரீஸ் ஆக போகுதுன்னா, அவரோட இன்கம் எவ்வளோ 70. இந்த 70ல 1/5 எவ்வளவோ அவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுமா. இப்போ 70ல 1/5னா எவ்வளோ வரும், நீங்கள் கேன்சல் பண்ணும்போது 70ல 1/5னா இப்போ எவ்வளோ 14. அப்போ உங்களுக்கு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆக போகுது, 30ல இருந்து ஒரு 14 இன்க்ரீஸ் ஆக போகுதுன்னா உங்களோட நியூ சேவிங்ஸ் என்னவா மாறப்போகுது, 44ஆ மாறப்போகுது. ஆனால் அவரோட இன்கம் என்ன ஆகலையா, சேஞ்ச் ஆகலையா. அப்போ ஏற்கனவே இருந்த இன்கம் 70னா இப்போ அவருக்கு இன்கம் எவ்வளோதான், 70 தான். புரியுதா? அப்போ பழைய இன்கம் 70, இப்போ உள்ள இன்கமும் 70. பழைய சேவிங்ஸ் 30, இப்போ இருக்கக்கூடிய சேவிங்ஸ் வந்து எனக்கு அவரோட இன்கம்ல 1/5ன்னு பார்க்கும்போது 14 இன்க்ரீஸ் ஆகி புது சேவிங்ஸ் வந்து 14 இருக்கு. அப்போ இப்போ அவரோட எக்ஸ்பென்ஸ் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். பாருங்க, 70 ரூபா சம்பளம் வாங்கியிருக்கிறாரு, ஆனா இப்போ 44 ரூபா சேவ் பண்ணியிருக்கிறாரு. ஓகேங்களா, 44 ரூபா சேவ் பண்ணியிருக்கிறாருன்னா அப்போ இந்த இடத்துல எவ்வளோ செலவு பண்ணியிருப்பாரு. இப்போ எக்ஸ்பென்ஸ் வேணும்னா இன்கம் மைனஸ் சேவிங்ஸ் 70ல இருந்து 44 மைனஸ் பண்ணணும். அப்போ எவ்வளோ கிடைக்கும், 26. இப்போ கொஸ்டின் என்ன கேட்குறாங்க, வாட் இஸ் த நியூ ரேஷியோ ஆஃப் ஹிஸ் எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் சேவிங்ஸ். இந்த இருக்கா, இப்போ இதுதான் அவரோட நியூ எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் சேவிங்ஸ். நியூ எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் சேவிங்ஸ் இதுக்கு ரேஷியோ கேட்குறாங்க. இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணும்போது என்ன வருது, இது 13 டைம்ஸ், இது 22 டைம்ஸ். ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் எவ்வளோ, 13:22, ஆப்ஷன் சி. கிளியரா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, the ratio of expenditure and savings of a person is 4:3. இது ஒரு பர்சனோட எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் சேவிங்ஸ் வந்து ரேஷியோ கொடுத்துருக்காங்க. என்ன ரேஷியோவில் இருக்குன்னா 4:3ங்கிற ரேஷியோவில் இருக்கான். ஓகேவா? அப்போ லாஸ்ட் கொஸ்டின் மாதிரி இந்த இடத்துல இப்போ இன்கம் நான் போட்டுலாமா, எக்ஸ்பெண்டிச்சர் 4 யூனிட்ஸ் இருக்குன்னா சேவிங்ஸ் 3 யூனிட் இருக்குன்னா அப்போ இன்கம் எவ்வளோ யூனிட்ஸ் இருக்கும், 7 யூனிட்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ 4 + 3 7 யூனிட்ஸ் வந்து எனக்கான இன்கம். இப்போ இந்த இடத்துல இவரோட எக்ஸ்பெண்டிச்சர் பாருங்க, இஸ் எக்ஸ்பெண்டிச்சர் இன்க்ரீசஸ் பை 1/4 ஆஃப் இஸ் இனிஷியல் சேவிங்ஸ். அதாவது இவரோட சேவிங்ஸ் எவ்வளோ இருக்குதோ அதில் 1/4 வந்து எனக்கு எக்ஸ்பெண்டிச்சரில் இன்க்ரீஸ் ஆகணுமா. அப்போ எக்ஸ்பெண்டிச்சர் என்ன ஆக போகுது, இன்க்ரீஸ் ஆக போகுது. எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதுன்னு எப்படி கொடுத்துருக்காங்க, சேவிங்ஸில் 1/4ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஆக்சுவலாக இந்த இடத்துல சேவிங்ஸ் வந்து 3 இருக்கு, 3ல 1/4 நான் கண்டுபிடிச்சேன்னா எனக்கு எவ்வளோ வரும், 3ல 1/4னா எவ்வளோ பாருங்க, 3ல 1/4ன்னு பார்க்கும்போது எனக்கு பாயிண்ட்ல வரும். அதனால என்ன பண்ணிக்கிறேன், போன கொஸ்டின்ல 10 போட்டேன் இல்லையா, இந்த இடத்துல என்னால் 00 போட்டுக்கிறேன். இப்போ 300ன்னு வச்சுக்கிறேன், இதை 400. அதாவது சேவிங்ஸ் 300, எக்ஸ்பென்ஸ் 400, அப்போ இன்கம் எவ்வளோ இருக்கும் 700. இப்படி இருந்ததுன்னா எனக்கு 1/4 கண்டுபிடிக்கிறது ஈஸி. அப்போ எனக்கு எக்ஸ்பென்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக போகுது. எவ்வளோ இன்க்ரீஸ் ஆக போகுதுன்னா என்னோட சேவிங்ஸ் இருக்கு இல்லையா, இனிஷியல் சேவிங்ஸ் எவ்வளோ 300, 300ல 1/4 எவ்வளோன்னு பார்க்கணும். 300ல 1/4 எவ்வளோன்னு பார்த்தா நமக்கு எவ்வளோ கிடைக்கும், 75.
5. அப்போ 400ல இருந்து எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுது? 75 இன்க்ரீஸ் ஆகி நியூ எக்ஸ்பெண்டிச்சர் என்னவா இருக்கும்? 475ன்னு இருக்கும். ஓகேவா? சரி, அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? ஹிஸ் இன்கம் இன்க்ரீசஸ் எவ்வளவா? 300 ருபீஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலா வந்து இங்க நான் எழுதியிருக்கிறது எல்லாமே இந்த 700 இந்த 400 இந்த 300 இந்த 475 எல்லாமே யூனிட் வைஸ், ஒரிஜினல் வேல்யூ கிடையாது. ஆனா ஓவராலா பார்க்கும்போது அவரோட இன்கம் என்ன ஆயிருக்கான்? 300 இன்க்ரீஸ் ஆயிருக்கான். அப்ப சேவிங்ஸ்ல எந்த சேஞ்சுமே நடக்கல. அப்ப இதுக்கு முன்னாடி 300 யூனிட்ஸ் சேவிங்ஸ் இருந்ததுன்னா இப்பவும் சேவிங்ஸ் எவ்வளவுதான்? 300 யூனிட்ஸ் தான். ஆனா இப்போ இன்கம் எவ்வளவு யூனிட்ஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா இங்க 475 300 அப்ப எவ்வளவு யூனிட்ஸ் இருக்கு? இன்கம் 775 யூனிட்ஸ் இருக்கு. இப்போ கிளியரா புரிஞ்சுதா? என்னோட எக்ஸ்பென்ஸ் சேவிங்ஸ் 4:3ன்னு இருந்திருக்கு. அப்போ இன்கம் 7 யூனிட்ஸ் வரும். நான் வந்து எக்ஸ்பென்ஸை இன்க்ரீஸ் பண்ணணும், சேவிங்ஸ்ல 1/4 இன்க்ரீஸ் ஆகுதுங்கிறதுக்காக 1/4 கால்குலேட் பண்றதுக்காக இங்க நான் எல்லாத்தையும் 100ஆல மல்டிப்ளை பண்ணி சேவிங்ஸ் 300 யூனிட்ஸ்னு வச்சிருக்கேன், எக்ஸ்பென்ஸ் 400 யூனிட்ஸ்னு வச்சிருக்கேன். அப்ப இன்கம் ஆட்டோமேட்டிக்கா 700 யூனிட்ஸ் ஆயிடும். இப்போ எக்ஸ்பென்ஸ் எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுதுன்னா அவரோட இனிஷியல் சேவிங்ஸ்ல 1/4 இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்றாங்க. அப்ப 300ல 1/4 75. அப்ப எக்ஸ்பென்ஸ் வந்து 400ல இருந்து 75 இன்க்ரீஸ் ஆகி நியூ எக்ஸ்பென்ஸ் வந்து 475 இருக்கும். சேவிங்ஸ்ல எந்த சேஞ்சும் நடக்கல. அப்ப இப்போ சேவிங்ஸ் அதே 300 தான் இருக்க போகுது. ஆனா இன்கம் சேஞ்ச் ஆயிருச்சு. ஏன் இன்கம் சேஞ்ச் ஆச்சுதுன்னா இன்கம்ங்கிறது என்ன? இப்ப இருக்கக்கூடிய எக்ஸ்பென்ஸ் இப்ப இருக்கக்கூடிய சேவிங்ஸ் ரெண்டையும் டோட்டல் பண்ணி தான் எனக்கு என்ன வரும்? இன்கம் வரும். அப்ப இப்ப எக்ஸ்பென்ஸ் 475 இருக்கு, சேவிங்ஸ் 300 இருக்கு, ரெண்டையும் ஆட் பண்ணும்போது இப்ப இருக்கக்கூடிய இன்கம் எவ்வளவு யூனிட்ஸ் இருக்கு? இப்போ 775 யூனிட்ஸ் இருக்கு. ஏற்கனவே எவ்வளவு யூனிட்ஸ் இருந்துச்சு? 700 யூனிட்ஸ் இருந்தது. அப்போ யூனிட் வைஸ் எனக்கு இன்கம் எவ்வளவு யூனிட்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா 75 யூனிட்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆனா அதுவே ஒரிஜினல் வேல்யூவா அமௌண்டா பார்க்கும்போது 300. அப்ப 75 யூனிட்ஸோட வேல்யூ தான் எவ்வளோ? 300. அப்ப எனக்கு என்ன கேக்குறாங்க? வாட் இஸ் இஸ் இனிஷியல் எக்ஸ்பெண்டிச்சர்? இந்த இருக்கா இனிஷியல் எக்ஸ்பெண்டிச்சர் இங்க எவ்வளவு இருக்கும்? 400 யூனிட்ஸ். அப்ப 75 யூனிட்ஸ் தான் 300னா 400 யூனிட்ஸோட வேல்யூ என்னன்னு கால்குலேட் பண்ணும்போது நமக்கு கொஸ்டினுக்கான ஆன்சர் கிடைக்கும். பாருங்க 1 யூனிட் எவ்வளவு வரும்? 1 யூனிட்னா 4. அப்போ 400 யூனிட்ஸ்னா 4 4s are 16,600 rupees ஆன்சரா கிடைக்கும். ஓகே, கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ 1600. கிளியரா? லாஸ்ட் கொஸ்டின் மாதிரி தான் இந்த கொஸ்டினும். கரெக்டா கன்ஃபியூஸ் ஆகாம கிளியரா போட்டீங்கன்னா கொஸ்டின் ஈஸியா நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் போயிடலாம். அடுத்தல பாருங்க, the ratio of income of Jitendra and Narendra is 4:7. The ratio of their expenditure 6:5 respectively. If Jitendra saves rupees 400 out of 2800 income, then find the savings of Narendra. ஓகே, ஃபர்ஸ்ட் தெளிவா எழுதிடலாம். ரெண்டு பேர் இருக்கிறாங்க. யாரெல்லாம்? ஜிதேந்திரா அப்புறம் நரேந்திரான்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் இருக்கிறாங்க. மொதல் என்ன கொடுத்துருக்காங்க? இவங்க ரெண்டு பேருக்கும் இன்கம் ரேஷியோ கொடுத்துருக்காங்க. ரெண்டு பேரோட இன்கம் ரேஷியோ எப்படி இருக்கான்? 4:7 இருக்கு. அதுக்கப்புறம் ரெண்டு பேருக்கும் எக்ஸ்பெண்டிச்சர் ரேஷியோ கொடுத்துருக்காங்க. எவ்வளோ இருக்கு? 6:5 இருக்கு. இப்போ அடுத்து என்ன சொல்லிட்டாங்க? இந்த ஜிதேந்திரா இருக்கிறாருல, அவரு 400 சேவ் பண்றாரு. அவரோட இன்கம் எவ்வளவான்? 2800ங்கிற அவரோட இன்கம்ல இருந்து 400 சேவ் பண்றாரு. அப்ப இதுல வந்து கிளியரா என்ன கொடுத்தாங்க? ஜிதேந்திராவோட இன்கம் 2800 எனக்கு தெரிஞ்சு போச்சு. அப்ப ஜிதேந்திராவோட இன்கம் 2800, அதுல அவர் சேவ் பண்ணக்கூடிய காசு எவ்வளோ? 400. அப்ப இதை வச்சு எனக்கு என்ன டீட்டெயிலாம் கிடைக்கும் அப்படின்னா, இங்க தெளிவா கவனிச்சுக்கோங்க. ஜிதேந்திராக்கு ரேஷியோ படி இங்க எவ்வளவு யூனிட்ஸ் இருக்கு? ரேஷியோ படி ஜிதேந்திராக்கு இன்கம் எவ்வளோ? 4 யூனிட்ஸ். இந்த 4 யூனிட்ஸோட வேல்யூ தான் எவ்வளவா? 2800. அப்போ 4 யூனிட் 2800னா 1 யூனிட்டோட வேல்யூ எவ்வளோ இருக்கும்? 700 இருக்கும். அப்ப நரேந்திராவோட இன்கம் கண்டுபிடிச்சலாமா? 1 யூனிட் 700னா அப்ப 7 யூனிட்ஸ்னா நரேந்திராவோட இன்கம் என்ன இருக்கும்? 7 7s are 49. 4900 தான் நரேந்திராவோட இன்கம். புரியுதா? இன்கம் ஜிதேந்திராக்கும் நரேந்திராக்கும் ரேஷியோக்கு தெரியும். ஓகேவா? ரேஷியோ வந்து ஜிதேந்திராக்கும் நரேந்திராக்கும் இன்கம் வந்து 4:7 இருக்கு. அதுல ஜிதேந்திராவோட இன்கம் வந்து 2800 கொடுத்துட்டாங்க. அப்ப இந்த 4 யூனிட்ஸ் தான் 2800னா 7 யூனிட்ஸ் எவ்வளோன்னு பார்க்கும்போது நரேந்திராவோட இன்கம் எனக்கு எவ்வளோன்னு கிடைச்சிருச்சு? 4900 கிடைச்சிருச்சு. இப்ப இது போக எனக்கு என்ன தெரியும்னா சேவிங்ஸ் தெரியும். ஜிதேந்திராக்கு சேவிங்ஸ் அவர் வந்து 2800ல எவ்வளவு சேவ் பண்றாரு? 400 ரூபாய் சேவ் பண்றாரு. அப்ப பாருங்க 2800 ரூபாய் சம்பளம் வாங்கினாரு. அதுல 400 ரூபாய் சேவ் பண்றாருன்னா அப்போ இந்த இடத்துல அவரோட எக்ஸ்பென்ஸ் எவ்வளவா இருக்கும்? எக்ஸ்பென்ஸ் நமக்கு கண்டுபிடிச்சலாமா? 2800 ரூபாய் சம்பளம் வாங்கியிருக்கிறாரு. 400 ரூபாய் தான் இப்ப மிச்சம் சேவ் பண்ணி வச்சிருக்கிறாருன்னா அப்ப எவ்வளவு செலவு பண்ணிட்டாரு? 2400 ரூபாய் செலவு பண்ணிட்டாரு. அப்போ எக்ஸ்பென்ஸ் ஆஃப் ஜிதேந்திரா 2400. அப்போ பாருங்க ஜிதேந்திராக்கும் நரேந்திராக்கும் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ 6:5 இருக்கு. அப்ப 6 யூனிட்ஸோட வேல்யூ தான் எனக்கு 2400னா 1 யூனிட்டோட வேல்யூ எனக்கு எவ்வளவு கிடைக்கும்? 400 கிடைக்கும். அப்போ 1 யூனிட் 400னா 5 யூனிட்னா எனக்கு எவ்வளவு? 2000. புரியுதா? அப்போ ஜிதேந்திராவோட எக்ஸ்பென்ஸ் 2400 இருந்ததுன்னா நரேந்திராவோட எக்ஸ்பென்ஸ் எவ்வளவு இருக்கும்? 2000 இருக்கும். அப்ப நரேந்திராவோட எக்ஸ்பென்ஸ் வந்து 2000, நரேந்திராவோட
இன்கம் வந்து 4900, 4900 சம்பளம் வாங்கி இதில் 2000 செலவு பண்ணிட்டாருன்னா பேலன்ஸ் 2900 அவர் என்ன பண்ணுவார், சேவ் பண்ணுவார். ஓகேவா? ஸோ நரேந்திரா எவ்வளோ சேவ் பண்ணுறாரு, 2900. நம்ம கேட்குற கொஸ்டின் ஃபைண்ட் த சேவிங்ஸ் ஆஃப் நரேந்திரா தான் கேட்குறாங்க. ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து 2900. ஆப்ஷன் ஏ. கிளியரா? ஜஸ்ட் ரேஷியோவை கனெக்ட் பண்ணி போடுறது தான். மற்றபடி இதில் பெருசாக கஷ்டமான விஷயங்கள்லாம் ஒன்றுமே கிடையாது. நெக்ஸ்ட் கொஸ்டின் இல்லை பாருங்க, the annual income of Anand and Bharat are in the ratio 3:5. Their annual expense are in the ratio 1:3. If each of them saves rupees 10,000 at the end of the year, then the annual income of Bharat. இந்த கொஸ்டினை ரெண்டு விதமாக சால்வ் பண்ணலாம். ஒன்று ஃபர்ஸ்ட் எக்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ எக்ஸ் மெத்தட் எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னா, வந்து ரெண்டு பேரோட இன்கம் கொடுத்துருக்காங்களா, யாரு, ஆனந்த் அப்புறமேட்டு பரத். ஆனந்துக்கும் பரத்துக்கும் இன்கம் ரேஷியோ எப்படி இருக்கு, 3:5 இருக்கு. அப்போ ஆனந்தோட இன்கம் வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன், 3x எடுத்துக்கிறேன். பரத்தோட இன்கம் என்ன பண்ணிக்கிறேன், 5x எடுத்துக்கிறேன். இது ரெண்டுமே என்னது, இன்கம். சரியா? இன்கம் ஆஃப் ஆனந்த், இன்கம் ஆஃப் பரத். ரேஷியோ 3:5 இருக்கிறதுனால 3xங்கிறது ஆனந்தோட இன்கம், 5xங்கிறது பரத்தோட இன்கம். ஓகேவா? இப்போ அடுத்து என்ன சொல்றாங்க, இவங்க ரெண்டு பேரோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ என்ன கொடுத்துருக்காங்க, 1:3 கொடுத்துருக்காங்க. ரெண்டு பேரோட சேவிங்ஸ் எவ்வளவா, 10,000. அப்போ நமக்கு தெரியும் இன்கம்ல இருந்து சேவிங்ஸை மைனஸ் பண்ணா என்ன கிடைக்கும், எக்ஸ்பென்ஸ் கிடைக்கும். கரெக்டா? இன்கம் மைனஸ் சேவிங்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ்பென்ஸ். அப்போ நான் தனித்தனியாக எழுதுறேன் பாருங்க. ஆனந்தோட இன்கம் எவ்வளோ, 3x. ஆனந்தோட ரெண்டு பேருமே எவ்வளோ சேவ் பண்ணுறாங்க, 10,000. அப்போ அதுல இருந்து 10,000 நான் மைனஸ் பண்ணிடுறேன். ஆனந்தோட சேவிங்ஸை மைனஸ் பண்ணிட்டேன். அதே மாதிரி பரத் இருக்கிறாருல, பரத்தோட இன்கம் எவ்வளோ, 5x. பரத்தோட சேவிங்ஸ் எவ்வளோ, அதுவும் 10,000 தான். அப்போ மேல ஆனந்தோட இன்கம் மைனஸ் ஆனந்தோட சேவிங்ஸ். ஓகேவா? அப்போ எனக்கு ரிசல்ட் என்ன கிடைக்கும், ஆனந்தோட எக்ஸ்பெண்டிச்சர் கிடைக்கும். புரியுதா? அதே மாதிரி பரத்தோட இன்கம் மைனஸ் பரத்தோட சேவிங்ஸ்னா கீழே எனக்கு என்ன கிடைக்கும், பரத்தோட எக்ஸ்பெண்டிச்சர் கிடைக்கும். இது ரெண்டு பேர் ஆனந்தோட எக்ஸ்பெண்டிச்சரும் பரத்தோட எக்ஸ்பெண்டிச்சரும் தான் என்ன ரேஷியோல இருக்கான், 1:3. இந்த இடத்துல என்ன போட்டுக்கலாம், 1/3. நெக்ஸ்ட் கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது இந்த 3 இங்கே போச்சுதுன்னா 9x மைனஸ் 3 × 10,000 நமக்கு 30,000 கிடைக்கும். ஈக்குவல் டு இது அங்கே போகும்போது 1ஓட மல்டிப்ளை ஆகும்போது 5x மைனஸ் 10,000. இப்போ 5x இங்கே வந்துச்சுன்னா 9x மைனஸ் 5x எவ்வளோ, 4x. இந்த 30,000 அங்கே போச்சுன்னா 30,000 மைனஸ் 10,000 20,000 கிடைக்கும். 4ஆல் கேன்சல் பண்ணும்போது x ஈக்குவல் டு எவ்வளோ வந்துருச்சு, 5,000. x ஈக்குவல் டு 5,000னா எனக்கு கேட்டிருக்கிறது ஆனுவல் இன்கம் ஆஃப் பரத். அப்போ ஆனுவல் இன்கம் ஆஃப் பரத் தான் இங்கே இருக்கு, 5xன்னு இருக்கு. எக்ஸோட வேல்யூ 5,000னா 5 × 5,000 ஆன்சர் என்ன கிடைக்கும், அப்போ 25,000 கிடைக்கும். ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, 25,000. இது வந்து பேசிக்கா எக்ஸ் மெத்தட் வச்சு நம்ம சால்வ் பண்றது இந்த கொஸ்டினை. இப்போ இந்த கொஸ்டினை நம்ம வந்து ரேஷியோ மெத்தட்ல சால்வ் பண்ணலாம். ஓகேங்களா? ரேஷியோல கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தட்ல எப்படி சால்வ் பண்றதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான், கவனிச்சுக்கோங்க. இதை எடுத்துறேன். ஓகேவா? நம்ம ஸ்டார்டிங்ல பண்ணோம்ல அதே ப்ரொசீஜர் தான் இங்க பண்ண போறோம். எப்படி பண்றோம்னு பாருங்க. ரெண்டு பேர் இருக்கிறாங்க, யாரு, ஆனந்த் பரத் இல்லையா, ஆனந்த் பரத். ஓகே, ஏபின்னு சொல்லி வச்சுக்கலாம். இந்த ஆனந்த் பரத்ல ஸ்டார்டிங்ல எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இன்கம் ரேஷியோ இருக்கு. சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு, இன்கம் ரேஷியோ எவ்வளோ கொடுத்துருக்காங்க பாருங்க, 3:5. இது வந்து ஷார்ட் ட்ரிக் மாதிரி. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கொடுத்துருக்காங்க. இன்கம் ரேஷியோ, எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ. எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ எவ்வளோ, 1:3 இருக்கு. ஓகேவா? கீழே ரெண்டு பேரோட சேவிங்ஸும் கொடுத்துருக்காங்க. அது இன் டர்ம்ஸ் ஆஃப் அமௌண்ட்ல கொடுத்துருக்காங்க. ரெண்டு பேருமே எவ்வளோ சேவ் பண்றாங்களா, இவரும் 10,000 சேவ் பண்றாரு, பரத்தும் 10,000 சேவ் பண்றாரு. இப்போ இதுக்கப்புறம் நம்ம கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தட் எப்படி அப்ளை பண்ணுவோம், வேலை இந்த 1 × 5, இந்த 3 × 3. ஓகேவா? 3 × 3னா 9 வருது, 1 × 5னா 5 வருது. அப்போ 9, 5 டிஃபரன்ஸ் எவ்வளோ, 4. அப்போ 4 யூனிட்ஸ் தான் எவ்வளோன்னு வைக்கணும்னா, இங்கே பாருங்க, இந்த 10,000 × 3 அப்போ எவ்வளோ, 30,000. இந்த 1 × 10,000 10,000. அப்போ 30,000 10,000 டிஃபரன்ஸ் எவ்வளோ, 20,000. இப்போ இந்த 4 யூனிட்ஸோட வேல்யூ தான் நமக்கு 20,000னா அவங்க கேட்டது என்ன, இன்கம் ஆஃப் பரத் தானே. பரத்துக்கு இங்கே எவ்வளோ இருக்கு, 5 இருக்கா. ஸோ அப்போ 5 யூனிட்ஸ் எவ்வளோங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணிடலாம். பாருங்க, இப்போ 1 யூனிட்னா எனக்கு எவ்வளோ வரும், 5,000 வரும். அப்போ 5 யூனிட்னா 5 × 5,000. ஆன்சர் என்ன வந்துருச்சு, சேம் 25,000 வந்துருச்சு. இப்போ புரியுதுல, இது எக்ஸ் மெத்தட் வச்சு சால்வ் பண்றது. இங்க நான் கீழே சால்வ் பண்ணது ஷார்ட்கட் மெத்தட், ரேஷியோல கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கேன். கிளியரா? இது நம்ம ஆல்ரெடி அடிஷன் சப்ராக்ஷன் கான்செப்ட்ல இந்த மெத்தடை பார்த்துருக்கிறோம். அதே மெத்தடை நீங்க எங்கேயும் அப்ளை பண்ணலாம், இந்த மாதிரி இன்கம் எக்ஸ்பெண்டிச்சர் கான்செப்ட்டுக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி எழுதும்போது உங்களுக்கு
ஒரிஜினல் வேல்யூ கொடுக்கறத வந்து கீழே எழுதிக்கணும். மற்றபடி உங்களுக்கு கொடுக்குற ரெண்டு ரேஷியோவை நீங்க மேலே ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் இல்லை பாருங்க, ரேஷியோ ஆஃப் மந்த்லி இன்கம் ஆஃப் ஏ அண்ட் பி வந்து 4:5. ரேஷியோ ஆஃப் மந்த்லி சேவிங்ஸ் ஆஃப் ஏ அண்ட் பி வந்து 14:9. இஃப் த மந்த்லி எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் ஏ அண்ட் பி இஸ் 1200 ஈச், தென் வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த மந்த்லி இன்கம் ஆஃப் ஏ அண்ட் பி? இப்போ இந்த கொஸ்டினை வந்து நீங்க எக்ஸ் மெத்தட்லையும் பண்ணலாம். அதர்வைஸ் இப்போ நான் சொல்லி கொடுத்தேன் இல்லையா அந்த ஷார்ட் ட்ரிக்கு, கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தட்லையும் பண்ணலாம். நான் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தட்லையும் பண்றேன். ஸ்டார்டிங்ல என்ன இருக்கு, இன்கம் ரேஷியோ கொடுத்துருக்காங்க. ஏக்கும் பிக்கும் இன்கம் ரேஷியோ எவ்வளவா, 4:5. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, சேவிங்ஸுக்கு ரேஷியோ கொடுத்துருக்காங்க. அப்போ போன கொஸ்டின்ல இன்கமுக்கும் எக்ஸ்பெண்டிச்சருக்கும் ரேஷியோ கொடுத்துட்டு சேவிங்ஸ் அமௌண்டா கொடுத்துருந்தாங்க. இதுல இன்கமுக்கும் சேவிங்ஸ்க்கும் ரேஷியோ கொடுத்துட்டு அவங்களோட எக்ஸ்பெண்டிச்சர் வந்து ரெண்டு பேருமே 1200 ரூபாய் 1200 ரூபாய் எக்ஸ்பென்ஸ் பண்றாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ரேஷியோவை தான் நம்ம மேலே எழுதணும். சேவிங்ஸ் ரேஷியோ எப்படி இருக்கு, 40:19. ஓகேவா, 14:19 இருக்கு. கீழே ரெண்டு பேரோட எக்ஸ்பென்ஸ் எவ்வளோ எக்ஸ்பென்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இவரும் 1200 செலவு பண்றாரு, இவரும் 1200 செலவு பண்றாரு. ஓகே, இப்போ நம்ம அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுவோம், கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம். பாருங்க, 14 × 5 எவ்வளோ கிடைக்கும், 70 கிடைக்கும். 14 5 பேருக்குன்னா 70 கிடைக்கும். அடுத்த இந்த இடத்துல 19ஐயும் 4ஐயும் மல்டிப்ளை பண்ண போறோம். அப்போ நமக்கு ஒரு 40 ஒரு 30 76. அப்போ 70 இது 76, டிஃபரன்ஸ் எவ்வளோ, 6 யூனிட்ஸ் வருது. இந்த 6 யூனிட்ஸ் எவ்வளோன்னு வைக்கணும்னா இங்க மல்டிப்ளை பண்ணும். இது பாருங்க, 19 × 1200, இங்க வந்து 14 × 1200. அதாவது 19 × 1200க்கும் 14 × 1200க்கும் என்ன வேணும், டிஃபரன்ஸ் வேணும். இது எப்படி ஈஸியா பண்றது, இது ரெண்டு பக்கம் மல்டிப்ளை பண்ணி மைனஸ் பண்றதுக்கு போல ரெண்டுல என்ன காமனா இருக்கு, 1200 காமனா இருக்கா. அப்போ இங்க 19 இருக்கும், மைனஸ் இங்க 14 இருக்கும். இது எப்படி மாறிடுது, 1200 × 5. ஆல்ரெடி இதை நான் லாஸ்ட் கிளாஸ்லேயே நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் தெளிவா. உங்களுக்கு இந்த மாதிரி இந்த ரெண்டு வேல்யூ சேமா இருக்கு அப்படின்னா நீங்க ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி டிஃபரன்ஸ் பாக்குறதுக்கு இந்த 1200 அப்படியே வச்சுக்கோங்க. இது ரெண்டுக்கு என்ன டிஃபரன்ஸ் பாருங்க, 19க்கும் 14க்கும் டிஃபரன்ஸ் எவ்வளோ, 5. அப்போ 5 × 1200 எவ்வளவு வருதோ அதுதான் இந்த மல்டிப்ளிகேஷனுக்கும் இந்த மல்டிப்ளிகேஷனுக்கும் டிஃபரன்ஸா இருக்கும். பாருங்க, 5 × 1200 நமக்கு எவ்வளோ, 6000 வரும். அப்போ 6 யூனிட் தான் எனக்கு 6000. அதாவது 19 × 1200 மைனஸ் 14 × 1200 எவ்வளோ வரும், எனக்கு 6000. அப்போ 6 யூனிட் தான் எனக்கு 6000. என்ன கேட்குறாங்க, வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த மந்த்லி இன்கம் ஆஃப் ஏ அண்ட் பி? அப்போ பாருங்க, ஏயோட மந்த்லி இன்கம் 4 யூனிட் இருக்கு, பியோட மந்த்லி இன்கம் 5 யூனிட் இருக்கு. ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் பார்த்தா எவ்வளோ, 1 யூனிட். அப்போ 6 யூனிட் தான் 6000னா 1 யூனிட் எவ்வளோ, அப்போ 1 யூனிட்டோட வேல்யூ எவ்வளோ வரும், 1000. ஸோ கொஸ்டின்கான ஆன்சர் வந்து 1000 rupees. ஆப்ஷன் டி. கிளியரா, கொஸ்டின்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, 1000 rupees கிடைக்குது. நெக்ஸ்ட் இல்லை பாருங்க, the ratio of monthly income of A and B 4:5 and that of their monthly expenditure 3:8. If the income of A is equal to the expenditure of B, then what is the ratio of savings of A and B? அப்போ இதுல வந்து எந்த ஒரிஜினல் வேல்யூமே அவங்க தெளிவா கொடுக்கல, எல்லாமே ரேஷியோல தான் டீல் பண்ணியிருக்காங்க. எப்படி சால்வ் பண்றதுன்னு பார்க்கலாம். ஏபின்னு ரெண்டு பேர், ஏ பி. ஓகே, ஸோ ஏக்கும் பிக்கும் இன்கம் ரேஷியோ ஃபர்ஸ்ட் இருக்கு. ஸோ இன்கம் ரேஷியோ எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 4:5 கொடுத்துருக்காங்க. அடுத்து அவங்களோட எக்ஸ்பெண்டிச்சர், சரியா, எக்ஸ்பெண்டிச்சர் என்ன ரேஷியோல இருக்கு, 3:8ங்க ரேஷியோல இருக்கு. ஓகேவா, அதுக்கப்புறம் என்ன சொல்லிட்டாங்கன்னா, இஃப் த இன்கம் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு த எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் பின்னு சொல்லிட்டாங்க. அதாவது இன்கம் ஆஃப் ஏ இந்த இருக்கு இல்லையா, இதுதான் ஏயோட இன்கம். இங்க 4 யூனிட்ஸ் இருக்கா, இது எதுக்கு ஈக்குவலா இருக்கும், பியோட எக்ஸ்பெண்டிச்சருக்கு ஈக்குவலா இருக்கும். அப்போ நான் ரவுண்ட் பண்றேன் பாருங்க, அதாவது இந்த வேல்யூவும் இந்த வேல்யூவும் எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டாங்க, ஈக்குவலா இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. ஆனா ஈக்குவலாவா இருக்கு, ஈக்குவலா இல்ல. ரேஷியோ படி ரெண்டு ஈக்குவலா இல்ல. அப்ப நான் என்ன பண்றேன், ரெண்டையும் ஈக்குவல் பண்ண போறேன். எப்படி ஈக்குவல் பண்ண போறேன் அப்படின்னா, பாருங்க, எனக்கு இந்த வேல்யூவும் சேம் ஆகணும். அப்ப இங்க 8 இருக்கா, அப்ப இந்த இடத்த எனக்கு 8ஆ மாத்துறதுக்கு நான் என்ன பண்ணணும், இங்க வந்து இதை 8ஆ மாத்துறதுக்கு நான் 2ஆல மல்டிப்ளை பண்ணா போது இது ரெண்டும் சேம் ஆயிடும். அப்ப இங்க நான் 2ஆல மல்டிப்ளை பண்றேன்னா பேலன்ஸ் பண்றதுக்கு இங்க என்ன பண்ணணும், 2ஆல மல்டிப்ளை பண்ணணும். இப்போ அவங்க சொன்ன மாதிரி கரெக்டா வந்துருச்சு. ஏயோட இன்கமும் 8, பியோட எக்ஸ்பெண்டிச்சரும் 8. இன்கம் ஆஃப் ஏ ஈக்குவல் டு எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் பி. இப்போ என்ன கேட்குறாங்க, வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் தேர் சேவிங்ஸ் ஆஃப் ஏ அண்ட் பி? இப்போ நீங்க என்ன பண்ணலாம், டைரக்டா அப்படியே சேவிங்ஸ் ரேஷியோவை எழுதிடலாம். ஏன்னா ரெண்டு ரேஷியோவும் என்ன ஆயிடுச்சு, கனெக்ட் ஆயிடுச்சு. இவங்க சொன்ன அந்த இன்கம் ஆஃப் ஏ அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் பி ஆல ரெண்டு ஈக்குவலா இருக்கிறதுனால நான் ரெண்டையுமே கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ ஏயோட இன்கம் வந்து 8 யூனிட்ஸ், ஏயோட எக்ஸ்பெண்டிச்சர் வந்து 3 யூனிட்ஸ். அப்போ 8 யூனிட் இன்கம், எக்ஸ்பெண்டிச்சர் 3 யூனிட்னா டிஃபரன்ஸ் எவ்வளோ, 5 யூனிட் தான் என்னவா இருக்கும், சேவிங்ஸா இருக்கும்.
அதே மாதிரி பிக்கு பாருங்க 10 யூனிட் இன்கமா இருக்கு, 8 யூனிட்ஸ் வந்து எக்ஸ்பெண்டிச்சரா இருக்கு. அப்போ 10 - 8 வந்து 2 யூனிட். அப்போ சேவிங்ஸ் ரேஷியோ எவ்வளோ வருது? 5:2. அப்போ கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி 5:2. கிளியரா? 5:2 டைரக்டா கிடைக்கும். நெக்ஸ்ட் இதுல பாருங்க, the ratio of income of A to that of B is 4:3. The expenditure of A is 5/12 of his income and the expenditure of B is 7/15 of his income. ஓகே, இப்போ இதுல என்ன பண்ணணும்னா முத ஏக்கும் பிக்கும் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். ஏக்கும் பிக்கும் இன்கம் ரேஷியோ கொடுத்துருக்காங்க. ஸோ இன்கம் ரேஷியோ ஆஃப் ஏ அண்ட் பி வந்து எப்படி இருக்குன்னா 4:3 இருக்கு. சரியா? இப்போ அடுத்து என்ன சொல்றாங்க பாருங்க, எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் ஏ வந்து 5/12 ஆஃப் ஹிஸ் இன்கம். சரியா? இப்போ ஏயோட எக்ஸ்பெண்டிச்சர் எப்படி இருக்குன்னா, ஏயோட இன்கம்ல 512 இருக்குமா, பியோட எக்ஸ்பெண்டிச்சர் எப்படி இருக்குன்னா, பியோட இன்கம்ல 715 இருக்குமா. அப்போ எப்படி பார்த்தாலும் இதுல நம்ம 5/12 பார்க்க வேண்டியிருக்கு, 7/15 பார்க்க வேண்டியிருக்கு. அப்போ மொதல் விஷயம், இந்த மாதிரி ஃப்ராக்ஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி இங்க இருக்கக்கூடிய சின்ன வேல்யூவை ஈஸியா நம்ம ஃப்ராக்ஷன் எடுக்கிற மாதிரி மாற்றணும். அதுக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, எனக்கு இங்க என்ன ஃப்ராக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க, 5/12, இங்கே 7/15. இதோட டினாமினேட்டர்ல இருக்கிறது என்னன்னா 12ம் 15ம். அப்போ 12க்கும் 15க்கும் எல்சிஎம் எடுத்து பாருங்க. ஓகேவா? 12, 15 இது ரெண்டுக்கும் நீங்க எல்சிஎம் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும்? 60 கிடைக்கும். அதனால இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, அந்த 60யை வச்சு இந்த ரெண்டு டேர்மையும் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். ஓகேவா? 60யை வச்சு ரெண்டு டேர்மையும் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்க, ஏயோட இன்கம் எவ்வளவு யூனிட்ஸ் இருக்கு? 240 யூனிட்ஸ் இருக்கு. பியோட இன்கம் எவ்வளவு இருக்கு? 180 யூனிட்ஸ் இருக்கு. இப்போ நான் வந்து தெளிவா அவங்க சொன்ன மாதிரி போடுறேன். அப்போ ஏயோட எக்ஸ்பெண்டிச்சர் எப்படி இருக்குமா? பி, அதாவது ஏயோட இன்கம்ல 5/12 இருக்குமா. ஏயோட இன்கம் எவ்வளோ? 4 × 16 எவ்வளோ? 240. இதுல 5/12 தான் என்னது? ஏயோட எக்ஸ்பெண்டிச்சர். அதே மாதிரி பியோட எக்ஸ்பெண்டிச்சர் எப்படி இருக்குமா? பியோட இன்கம், அதாவது என்னது? 3 × 16 எவ்வளோ? 180. இதுல 7/15. அதுதான் பியோட எக்ஸ்பெண்டிச்சர். ஓகேவா? இப்போ கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க, the difference between their expenditure is 4500, find the income of B. அதாவது இந்த ரெண்டு எக்ஸ்பெண்டிச்சருக்கும் உள்ள டிஃபரன்ஸ் தான் எவ்வளவா? 4500 ரூபாயா இருந்ததுன்னா எனக்கு இந்த இருக்கு இல்லையா, இந்த இன்கம் ஆஃப் பி, பியோட இன்கம் என்னவா இருக்கும்னு சொல்லி கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். பாருங்க, இங்கே நான் கேன்சல் பண்ணும்போது எவ்வளோ வருது? 20. ஸோ 20 × 5னா இங்கே எனக்கு எவ்வளோ வருது? 100 யூனிட்ஸ் வருது. ஸோ 100 யூனிட்ஸ் தான் என்னது? எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் ஏ. அதே மாதிரி இங்கே பாருங்க, இங்கே 15 கேன்சல் பண்ணும்போது 115, 15 பேலன்ஸ் 3யா, அப்போ 2. 12 7s 84. இப்போ இதுக்கப்புறம் நீங்க இது எதையும் சிம்பிளிஃபை பண்ண வேண்டாம். ஏன்னா எனக்கு வந்து the difference between their expenditure சொல்லியிருக்கிறாங்க. அதாவது ஏயோட எக்ஸ்பெண்டிச்சர் 100 யூனிட் கிடைச்சிருக்கு, பியோட எக்ஸ்பெண்டிச்சர் வந்து 84 யூனிட்ஸ் கிடைச்சிருக்கு. இப்போ ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் எவ்வளோ? 16 யூனிட்ஸ் இருக்கு. இந்த 16 யூனிட்ஸோட வேல்யூ தான் எனக்கு எவ்வளோவா? 4500. 16 யூனிட்டோட வேல்யூ தான் 4500னா ஃபைண்ட் த இன்கம் ஆஃப் பி. பியோட இன்கம்னா இங்க எவ்வளோ இருக்கு? 3 × 60 180. அப்போ 180 யூனிட்ஸ் எவ்வளோங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். சரியா? 16 யூனிட் தான் 4500னா 180 யூனிட்ஸ் எவ்வளோ? இது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? 1 யூனிட் எவ்வளோன்னு கால்குலேட் பண்றதுக்கு 1 யூனிட்னா எவ்வளோ வரும்? 4500/16. இதான் 1 யூனிட். எனக்கு தேவை 180 யூனிட் இன்ட்டு 180. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணிடலாமா? பாருங்க, 4 4s are 16. இந்த இடத்துல 4 4s are 16, 5 4s are 20. 45 டைம்ஸ் வருதா? அடுத்தது 4 டேபிளில் கேன்சல் பண்ணும்போது 1 4 4, 1 4 4, பேலன்ஸ் 1, 2 4s are 8, 5 4s are 20. அப்போ நமக்கு 1125 × 45. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கான ஆன்சர் வரும். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 50625 நமக்கு ஆன்சர். ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி 50,625. 50,625. கிளியரா புரியுதா? எதுக்காக இங்க நான் 60 60 மல்டிப்ளை பண்றேன்னா, எனக்கு ஏயோட எக்ஸ்பெண்டிச்சர், ஏயோட இன்கம்ல 512. இந்த மாதிரி நான் 512 கண்டுபிடிக்கும் போது எனக்கு பாயிண்ட்ல வராம ஒரு முழு நம்பரா வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த டினாமினேட்டர்ல இருக்கக்கூடிய 12க்கும் 15க்கும் எல்சிஎம் எடுத்து அந்த 60 இது ரெண்டு கூட மல்டிப்ளை பண்ணி ஏயோட இன்கம் 240 யூனிட்ஸ்னும் பியோட இன்கம் 180 யூனிட்ஸ்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதுல இருந்து ஏயோட எக்ஸ்பெண்டிச்சர், பியோட எக்ஸ்பெண்டிச்சர் 184 கண்டுபிடிச்சிட்டேன். அப்போ இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் அந்த 16 யூனிட்ஸ் தான் அவங்க 4500 கொடுத்துருக்காங்க. அப்போ பியோட இன்கம் கேட்டதுனால 180 யூனிட்ஸ் எவ்வளோன்னு சொல்லி கால்குலேட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் இதுல பாருங்க, the income of A is 2/3 of B's income.
அப்போ இதில் என்ன சொல்ல வராங்கன்னா ஏயோட இன்கம் வந்து எப்படி இருக்கான் 2/3 ஆஃப் பியோட இன்கமா. இப்போ இது எப்படி எழுதிக்கலாம் a/b ஈக்குவல் டு 2/3. இது எதுக்காக இன்கம்காக இந்த ரிலேஷன் சொல்லியிருக்காங்க. சரியா? அப்போ ஏக்கும் பிக்கும் இன்கம் ரேஷியோ எப்படி இருக்கு 2:3. ஏஎன்பியோட இன்கம் ரேஷியோ எவ்வளோ 2:3. இது வந்து இந்த கன்க்ளூஷனுக்கு நம்ம வந்தாச்சு. இப்போ அடுத்த பாருங்க the expenditure of A is 3/4 ஆஃப் பியோட எக்ஸ்பெண்டிச்சர். சரியா? இப்போ எக்ஸ்பெண்டிச்சருக்கு அந்த மாதிரி ரிலேஷன் கொடுக்குறாங்க பாருங்க. இப்போ இன்கம் சொன்ன மாதிரி இந்த பக்கம் எக்ஸ்பெண்டிச்சருக்கு எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்க. அதாவது the expenditure of A ஏயோட எக்ஸ்பெண்டிச்சர் எப்படி இருக்குன்னா 3/4 ஆஃப் பியோட எக்ஸ்பெண்டிச்சர். அப்போ அதே மாதிரி இங்கே நம்ம வந்து a/b ஈக்குவல் டு என்ன வரும் 3/4. அப்போ ஏயோட எக்ஸ்பெண்டிச்சரும் பியோட எக்ஸ்பெண்டிச்சர் என்ன ரேஷியோவில் இருக்குது 3:4. இப்போ எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் ஏ அண்ட் பி வந்து என்ன ரேஷியோவில் இருக்குது 3:4. கிளியரா? இதே எழுதியாச்சு. இப்போ அடுத்து என்ன சொல்றாங்க இஃப் 1/3 ஆஃப் த இன்கம் ஆஃப் பி இஸ் ஈக்குவல் டு த எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் ஏ. அதாவது இங்க இருக்கா பியோட இன்கம், அதாவது இங்க 3 யூனிட்ஸ் இருக்கு, இதுல 1/3. சரியா? இதுல 1/3 தான் எனக்கு எதுக்கு ஈக்குவலா இருக்கணுமா எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் ஏக்கு ஈக்குவலா இருக்கணும். அப்போ இங்க 3 இருக்குன்னா இந்த 3ல 1/3னா எவ்வளோ 3ல 1/3னா எவ்வளோ 3ல 1/3னா எவ்வளோ 1. அப்போ இங்க 3 இருக்குன்னா இங்க எவ்வளவுதான் இருக்கணும் இங்க 1 வரணும். இந்த இடத்துல எனக்கு எவ்வளவு வரணும் 1 வரணும். அப்போ இங்க 1 வரணும்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னா இங்க பாருங்க இதை வந்து 3ஆல டிவைட் பண்ணணும். இதை நான் 3ஆல டிவைட் பண்ணா எனக்கு இங்க என்ன ஆயிடும் 1ன்னு வந்துடும். அப்போ இதை பேலன்ஸ் பண்றதுக்கு இந்த பக்கம் நான் என்ன பண்ணுவேன் 3ஆல டிவைட் பண்ணுவேன். இப்போ கிளியரா புரிஞ்சுதா? ஏயோட இன்கம் 2 யூனிட் இருக்கு, பியோட இன்கம் 3 யூனிட் இருக்கு. ஓகேவா? இப்போ அடுத்து என்ன சொல்லிட்டாங்க 1/3 ஆஃப் பியோட இன்கம் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் ஏ. அப்போ பியோட இன்கம் 3 இருக்கு, இதுல 1/3னா 1. அப்போ எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் ஏ இந்த இடத்துல எனக்கு 1 வரணும். அப்போ இந்த இடத்துல 1 வர வைக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும் இங்க ஆல்ரெடி 3 இருக்கு, அந்த 3 1ஆ மாறணும்னா இதை நான் 3ஆல டிவைட் பண்ணணும். அப்போ இந்த பக்கம் நான் 3ஆல டிவைட் பண்ணா அதை பேலன்ஸ் பண்றதுக்கு இந்த ரேஷியோட இந்த டேர்மையும் 3ஆல டிவைட் பண்ணுவேன். இப்போ இன்கம் வந்து 2:3ங்கிற ரேஷியோல இருக்கு, எக்ஸ்பென்ஸ் வந்து 1:4/3ங்கிற ரேஷியோல இருக்கு. கொஸ்டின் என்ன கேட்குறாங்க பாருங்க, தென் த ரேஷியோ ஆஃப் த சேவிங்ஸ் ஆஃப் ஏ டு பி. அதாவது ஏயோட சேவிங்ஸுக்கும் பியோட சேவிங்ஸுக்கும் ரேஷியோ வேணுமா. பாருங்க சேவிங்ஸ் ரேஷியோ இங்கே நான் போடுறேன். சேவிங்ஸுங்கிறது என்னது இன்கம்ல இருந்து எக்ஸ்பெண்டிச்சரை மைனஸ் பண்ணும். இங்க இன்கம் 2 இருக்கா, இங்க எக்ஸ்பெண்டிச்சர் 1 இருக்கா. ஸோ 2 - 1 1:2. அதே மாதிரி இங்க பாருங்க இங்க 3 இருக்கு -4/3. அப்போ நமக்கு 3 - 4/3 இதுல எழுதணும். 3 - 4/3னா எவ்வளவு வரும் 3 - 4/3னா எல்சிஎம் 3 வச்சுக்கலாமா. அப்போ 3 3 சார் 9, அப்போ 5/3 கிடைக்கும். இப்போ 1:5/3 இதுதான் சேவிங்ஸ்க்கான ரேஷியோ. அப்போ இந்த மாதிரி ஃப்ராக்ஷன்ல இருக்கக்கூடாது. ஃப்ராக்ஷன்ல இருக்கக்கூடாதுன்னு என்ன பண்ணும், இப்போ டினாமினேட்டர்ல 1 இருக்கிறதா அர்த்தம். அப்போ டினாமினேட்டர்ல 1ம் 3யும் இருக்குன்னா அப்போ 1க்கும் 3க்கும் எல்சிஎம் என்ன 3. அப்போ ரெண்டு டேர்மே என்ன பண்ணிக்கலாம் 3ஆல மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதையும் 3ஆல மல்டிப்ளை பண்றேன், இதையும் 3ஆல மல்டிப்ளை பண்றேன். அப்போ இந்த 3யும் இந்த 3யும் கேன்சல் ஆயிடும். இப்போ ஃபைனலா சேவிங்ஸ் ரேஷியோ எனக்கு என்னன்னு கிடைச்சிருச்சு 3:5. ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி 3:5. ரொம்ப சிம்பிளா முடிச்சாச்சா? ரொம்ப சிம்பிளா முடிச்சாச்சு. கஷ்டப்படுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது இந்த கொஸ்டின்ல. ரொம்ப ஈஸியான ஒரு கொஸ்டின் தான். நம்ம வந்து இதை கனெக்ட் பண்றது தான் இங்க மேட்ரு. ஓகேவா? இங்க 3 இருக்கு. அப்போ எனக்கு எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் ஏ வந்து பியோட இன்கம்ல 1/3ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ 3ல 1/3னா இந்த இடத்துல 1 வரணும். இந்த இடத்துல 1 வரணும்னா இங்க 3 இருக்குல்ல, அப்போ 3யை 3ஆல டிவைட் பண்ணாதான் இது 1 ஆகும். அப்போ இங்க 3ஆல டிவைட் பண்றேன்னா பேலன்ஸ் பண்றதுக்கு இங்க 3ஆல டிவைட் பண்றேன். அப்போ இன்கம்க்கு ரேஷியோ கிடைச்சிருச்சு, எக்ஸ்பென்ஸுக்கு ரேஷியோ கிடைச்சிருச்சு. இந்த ரெண்டு ரேஷியோவும் கனெக்டும் ஆயிடுச்சு. ஓகேவா? இந்த ரிலேஷன் வச்சு இந்த ரெண்டு ரேஷியோ நான் கனெக்டும் பண்ணிட்டேன். இப்போ டைரக்டா சேவிங்ஸ் ரேஷியோ பண்ணும்போது இன்கம்ல எத்தனை யூனிட்ஸ் இருக்கு மைனஸ் எக்ஸ்பெண்டிச்சர் யூனிட்ஸ் போட்டீங்கன்னா உங்களுக்கு சேவிங்ஸ்க்கான யூனிட்ஸ் கிடைக்கும். அது எனக்கு 1:5/3ன்னு சொல்லி கிடைக்குது. அப்போ ஃப்ராக்ஷன்ல உள்ளது போக வைக்கிறதுக்காக டினாமினேட்டருக்கு எல்சிஎம் எடுத்து ரெண்டு டேர்மே மல்டிப்ளை பண்ணும்போது ஃபைனலா எப்படி வந்துருச்சு 3:5 ஆன்சரா கிடைச்சிருச்சு. கிளியரா? ஓகே, இந்த கொஸ்டின் பாருங்க. the ratio of income of A and B in the last year was 4:3. போன வருஷம் ஏக்கும் பிக்கும் அவங்களோட இன்கம் ரேஷியோ எப்படி இருந்திருக்குன்னா 4:3ன்னு இருந்திருக்கு. ஓகேவா? ஸோ லாஸ்ட் இயர்ல இன்கம் வந்து ஏக்கும் பிக்கும் என்ன ரேஷியோல இருந்திருக்குன்னா 4:3. சரியா?
லாஸ்ட் இயரில் ஏ அண்ட் பியோட இன்கம் வந்து 4:3 இருந்திருக்கு. இப்போ அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, the ratio of the their individual income in the last year and the present year are 3:4 and 5:6. இதில் என்ன மீன் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த இருக்குல்ல ஏக்கு, ஓகேவா, ஏங்கிறவருக்கு ஏக்கு மட்டும் போன வருஷம் அவரோட இன்கம் எவ்வளோ இருந்தது, இந்த வருஷம் அவரோட இன்கம் எவ்வளோ இருக்கு, அந்த ரேஷியோ வந்து 3:4. அப்போ ஏங்கிறவருக்கு போன வருஷம் அவரோட இன்கம் 3 யூனிட்ஸ் இருந்ததுன்னா இந்த வருஷம் அவரோட இன்கம் எவ்வளோ இருக்கு, 4 யூனிட்ஸ் இருக்கு. அதே மாதிரி பிக்கு போன வருஷம் அவரோட இன்கம் வந்து 5 யூனிட்ஸ் இருந்ததுன்னா இந்த வருஷம் அவரோட இன்கம் எவ்வளோ இருக்குமா, 6 யூனிட்ஸ் இருக்குமா. அப்போ இந்த ரேஷியோஸை நான் எப்படி கனெக்ட் பண்றது? ஆக்சுவலா இங்க இருக்கிறது வந்து ஏக்கும் பிக்குமான ரேஷியோ போன வருஷத்துல மட்டும். போன வருஷம் ஏயோட இன்கம் 4 யூனிட்ஸ் இருந்திருக்கு, இந்த வருஷம் பியோ அதே மாதிரி போன வருஷம் பியோட இன்கம் வந்து 3 யூனிட்ஸ் இருந்திருக்கு. அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, இந்த 3:4ல ஏயோட இன்கம் போன வருஷம் 3 யூனிட் இருந்திருந்தா இந்த வருஷம் 4 யூனிட் இருக்கும், பியோட இன்கம் போன வருஷம் 5 யூனிட் இருந்திருந்தா இந்த வருஷம் 6 யூனிட் இருக்கும்னு சொல்லிட்டு. அப்ப இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்றது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இதை கனெக்ட் பண்றதுக்கு முக்கியமான ஒரு விஷயத்தை நீங்க பார்த்தாகணும். இப்போ பாருங்க, இது ஆக்சுவலா வந்து போன வருஷம் இருந்த ஏக்கும் பிக்குமான ரேஷியோவா. இப்போ கீழே இருக்கக்கூடிய இந்த ஏக்கும் பிக்கும் தனித்தனியா கொடுத்துருக்காங்களா, அந்த தனித்தனியா கொடுத்ததுல போன வருஷம் ஏக்கு எவ்வளவு யூனிட்ஸ் இருந்திருக்கு, 3 யூனிட்ஸ். போன வருஷம் பிக்கு எவ்வளவு யூனிட்ஸ் இருந்திருக்கு, 5 யூனிட்ஸ் இருந்திருக்கு. அப்ப இந்த 3க்கும் 5க்கும் எல்சிஎம் என்ன வரும், 15 வரும். 3க்கும் 5க்கும் எல்சிஎம் என்ன வரும், 15. அந்த 15 எடுத்துட்டு போயிட்டு நீங்க என்ன பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு டேர்ம் கூடயும் மல்டிப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா, அந்த ரெண்டு டேர்ம் கூடயும் 15 மல்டிப்ளை பண்ணிருங்க. அப்போ போன வருஷம் ஏக்கு எவ்வளவு இருந்திருக்கு, 60 யூனிட்ஸ் இன்கம் இருந்திருக்கு. போன வருஷம் பிக்கு இன்கம் எவ்வளவு இருந்திருக்கு, 45 யூனிட்ஸ் இருந்திருக்கு. ஓகேவா, இப்ப பாருங்க, இப்போ கரண்ட் இயருக்கு நான் எழுதுறேன், சரியா. இப்போ கரண்ட் இயர், லாஸ்ட் இயர் மாதிரி இப்போ கரண்ட் இயர். இந்த கரண்ட் இயர்ல ஏக்கும் பிக்கும் ரேஷியோ எப்படி சொல்லியிருக்காங்க, 3:4. அப்போ போன வருஷம் 3 யூனிட் இருந்ததுன்னா இந்த வருஷம் 4 யூனிட் இருக்கும். அப்போ போன வருஷம் எவ்வளவு இருந்திருக்கு, இந்த ரேஷியோ படி 60 யூனிட்ஸ் இருந்திருக்கா. அப்போ 3 யூனிட்ஸோட வேல்யூ தான் 60னா இப்போ ஏக்கு எவ்வளவு யூனிட்ஸ்னு சொல்லி பாக்குறதுக்கு, இப்போ ஏக்கு இங்க எவ்வளவு இருக்கு, 4. போன வருஷம் 3 யூனிட், இந்த வருஷம் 4 யூனிட். அப்போ போன வருஷம் இங்க 60 இருக்கு. அப்போ 3 தான் 60னா 4 எவ்வளவுன்னு பார்த்துலாமா. 3 தான் 60னா 4 எவ்வளவுன்னு பார்த்தா எனக்கு இந்த வருஷத்துல ஏக்கு எவ்வளவு யூனிட்ஸ் சொல்லி கிடைச்சிரும் பாருங்க. அப்போ 1 யூனிட்டோட வேல்யூ எவ்வளோ, 20. அப்போ 4 × 20. அப்போ இப்போ எவ்வளோ இருக்கும், இங்க 80 யூனிட்ஸ் வரும். இப்போ அதே மாதிரி பிக்கு பார்க்கணும். பிக்கு போன வருஷம் 5 யூனிட் இருந்ததுன்னா இந்த வருஷம் 6 யூனிட் இருக்கும். அப்போ போன வருஷம் மொத்தமா 45 இருந்திருக்கு. அப்போ 5 யூனிட்ஸோட வேல்யூ தான் எனக்கு 45னா இந்த வருஷம் எவ்வளோன்னு பார்க்கறதுக்கு 6 யூனிட்ஸ் எவ்வளோங்கிறத பார்க்குறேன். அப்போ 1 யூனிட் வந்து எனக்கு 9 கிடைக்கும். அப்போ 6 9s are 54. புரியுதா. அப்போ கரண்ட் இயர்ல 80 54ன்னு இருக்கு. போன வருஷம் எவ்வளோ இருந்திருக்கு, 60 45ன்னு சொல்லி இருந்திருக்கு. இப்போ கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, இஃப் தேர் டோட்டல் இன்கம் இன் த ப்ரெசென்ட் இயர். ப்ரெசென்ட் இயர்ல டோட்டல் இன்கம்னா 80 ஒரு 54, ரெண்டையும் ஆட் பண்ண எவ்வளோ, 134. ஸோ டோட்டல் இன்கம் வந்து எனக்கு யூனிட்ஸ் படி 134 வருது. அவங்க எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 24.12 லேக். அப்படின்னா என்ன அர்த்தம், 24,12,000 ரூபாய். 2412,000. புரியுதா, 24,12,000 ரூபாய். அதுதான் இந்த 134 யூனிட். இப்போ கொஸ்டின் என்ன கேட்குறாங்க, தென் த சம் ஆஃப் த இன்கம் ஆஃப் ஏ இன் த லாஸ்ட் இயர். ஏக்கு லாஸ்ட் இயர்ல எவ்வளோ இருந்திருக்கு, 60. அண்ட் பி ப்ரெசென்ட் இயர், பிக்கு ப்ரெசென்ட் இயர்ல எவ்வளோ இருக்கு, 54. அப்போ இந்த 60 இந்த 54 ரெண்டுக்கும் சம் எவ்வளோ, 60 + 54னா எவ்வளோ வரும், 114 எவ்வளோங்கிறத கண்டுபிடிக்கணும். சரியா, 134 யூனிட்ஸ் தான் 241200னா 114 யூனிட்ஸ் என்னங்கிறது நம்ம கால்குலேட் பண்ண போறோம். ஓகே, இப்போ கேன்சல் பண்றதுக்கு 134 டைரக்டா கேன்சல் பண்ணா 241க்குள்ள ஒரு 134 இருக்கும். அடுத்து இங்க 2 இருக்கு, இங்க 4 இருக்கு. அப்போ 8 டைம்ஸ் 18 டைம்ஸ் வருது. ஸோ அப்போ 1 யூனிட்டோட வேல்யூ எனக்கு 18,000னா 114 யூனிட்ஸ் பார்க்கும்போது 114 × 18,000 இதை மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு எவ்வளோ கிடைக்குன்னா 20,52,000. அதாவது 20,52,000 ரூபாய். இப்போ 20,52,000னா நமக்கு வந்து 20.52 லேக்ஸ். சரியா, 20,52,000னா அதை மொத்தமா லட்சத்துல சொல்லும்போது 20.52 லேக்ஸ் வந்து நமக்கு ஆன்சரா கிடைக்கும். ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து 20.52 லேக்ஸ். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மாடல் கொஸ்டின். மெயின்ஸ்ல கேட்ட கொஸ்டின், கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது. திரும்ப ஒரு எக்ஸ்பிளைன் பண்ற பாருங்க. போன வருஷம் ஏக்கும் பிக்கும் 4:3ன்னு இருந்திருக்கு. அதே மாதிரி
ஏக்கு போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் ரேஷியோ பார்த்தா 3:4, பிக்கு போன வருஷத்துக்கு இந்த வருஷத்துக்கு ரேஷியோ பார்த்தா 5:6. ஓகேவா? அப்ப நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன், ஏக்கு போன வருஷம் 3 யூனிட்ஸ் இந்த ரேஷியோ படி இருந்திருக்கு, பிக்கு போன வருஷம் ரேஷியோ படி 5 யூனிட்ஸ் இருந்திருக்கு. அப்ப 3க்கும் 5க்கும் எல்சிஎம் என்ன 15. அந்த 15 கொண்டு போயிட்டு போன வருஷம் ஏக்கும் பிக்கும் உள்ள ரேஷியோ கூட நான் மல்டிப்ளை பண்ணும்போது ஏக்கு போன வருஷம் 60 யூனிட்ஸ்னும் பிக்கு போன வருஷம் 45 யூனிட்ஸ்னு நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ அடுத்தது இதை வச்சு ஏக்கும் பிக்கும் கரண்ட் இயர்ல எவ்வளோ ரேஷியோ வருதுங்கிறத கால்குலேட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறேன், இந்த ஏயோட இண்டிவிஜுவல் ரேஷியோக்கு வரேன். போன வருஷம் ஏக்கு 3 யூனிட் இருந்தால் இந்த வருஷம் 4 யூனிட் இருக்கும். ஆனால் போன வருஷம் இங்க எனக்கு 60 யூனிட் இருந்திருக்கு. அப்போ 3 இங்கே இருக்கக்கூடிய 3 தான் 16னா இந்த 4 எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எனக்கு 80 கிடைக்குது. அப்போ 80 தான் கரண்ட் இயரில் ஏக்கான யூனிட்ஸ். இப்போ அந்த மாதிரி பிக்கு பார்க்கும்போது பிக்கு போன வருஷம் 5னா இந்த வருஷம் 6. அப்போ போன வருஷம் 45 இருந்திருக்கு. அப்போ 5 தான் 45னா 6 எவ்வளோன்னு பார்க்கும்போது எனக்கு எவ்வளோ 54 கிடைக்குது. 54 தான் பிக்கான கரண்ட் இயர்க்கான அந்த இன்கம். ஓகேங்களா? இன்கம்கான யூனிட். இப்போ அடுத்தது என்ன கொஸ்டினுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, டோட்டல் இன்கம் இந்த பிரசன்ட் இயர். பிரசன்ட் இயர்ல ஏக்கும் பிக்குமான டோட்டல், அதாவது 80 184 ரெண்டையும் கூட்டினா எவ்வளோ 134. அப்போ இந்த 134 யூனிட்ஸோட வேல்யூ தான் 24,12,000 அப்படின்னா the sum of the income of ஏயோட இன்கம் லாஸ்ட் இயர் அண்ட் பியோட இன்கம் பிரசன்ட் இயர். அப்போ லாஸ்ட் இயர்ல ஏயோட இன்கம் 60, பிரசன்ட் இயர்ல பியோட இன்கம் 54, 60 + 54 114 யூனிட் எவ்வளோன்னு பார்க்கும்போது நமக்கு ஆன்சர் எவ்வளோ கிடைக்குது, 20,52,000 ரூபாய் ஆன்சரா கிடைக்கும். சரியா? 114 into 18,000 ஆன்சர் இஸ் 20,52,000. வந்து 20.52 லேக்னு எழுதிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். இதில் பாருங்க, இந்த ரேஷியோ ஆஃப் த இன்கம் ஆஃப் ஏ அண்ட் பி இன் 2020 வாஸ் 5:4. இப்போ இது சேம் மாடல் தான், அதே போல தான் அப்படியே சால்வ் பண்றோம் பாருங்க. ஏ பி ஓகேவா, 2020ல ஏக்கும் பிக்குமான இன்கம் ரேஷியோ எப்படி இருந்திருக்கான், 5:4ன்னு இருந்திருக்கு. ரேஷியோ ஆஃப் தேர் இண்டிவிஜுவல் இன்கம் இன் 2020, அதாவது இப்போ ஏக்கு 2020லையும் 2021லையும் உள்ள ரேஷியோ கொடுத்துருக்காங்க. புரியுதா? இது வந்து ஏக்கு 2020 21ல எப்படி இருந்ததுன்னா 2020ல 4 இருந்ததுன்னா இப்போ எவ்வளோ இருக்கும், 5 இருக்கும். அதே மாதிரி பிக்கு 2020ல 2 இருந்ததுன்னா இப்போ எவ்வளோ இருக்கும், 3 இருக்கும். ஓகேவா? அப்போ நான் என்ன பண்ண போறேன், ஏக்கு 2020 படி இங்க 4 யூனிட்ஸ் இருக்கா, பிக்கு 2020 படி இங்க 2 யூனிட்ஸ் இருக்கா. அப்போ 4க்கும் 2க்கும் எல்சிஎம் எவ்வளோ, 4க்கும் 2க்கும் எல்சிஎம் எவ்வளோ வருது, 4 தான். 4க்கும் 2க்கும் எல்சிஎம் பார்த்தா நமக்கு எவ்வளோ தான் வரும், 4 தான் வரும். ஸோ என்னால் என்ன பண்ண போறேன், இது 2 கூட நான் 4 மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். ஓகேவா? இது 2 கூடயும் 4 மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இங்கேயும் 4, இங்கேயும் 4. இப்போ நான் என்ன பண்ண போறேன் பாருங்க, 2021ல ஏக்கும் பிக்கும் எப்படி இருந்ததுங்கிறத கண்டுபிடிக்க போறேன். ஆல்ரெடி 2020ல ஏக்கு எவ்வளோ யூனிட்ஸ் இருந்திருக்கு, 20 யூனிட்ஸ் இருந்திருக்கு. ரேஷியோ படி பாருங்க, ஏக்கு போன வருஷம் 4னா இந்த வருஷம் 5. அப்போ இந்த 4 தான் எனக்கு இங்க எவ்வளவா இருக்கு, 20ஆ இருக்கு. அப்போ இங்க எவ்வளோ வருங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும், 5 யூனிட்ஸ் எவ்வளோங்கிறத பார்க்கணும். அப்போ 4 டேபிளில் கேன்சல் பண்ணும்போது 5 5 5 யூனிட்ஸ்னா எனக்கு எவ்வளோ வரும், இந்த இடத்துல 25 யூனிட்ஸ் வரும். அதே மாதிரி பிக்கு போன வருஷம் 16 யூனிட் இருந்திருக்கு. இங்க வாங்க நேரா, பிக்கு இங்க இண்டிவிஜுவல் ரேஷியோ போன வருஷம் எவ்வளோ, 2னா இந்த வருஷம் 3. இப்போ போன வருஷம் ரேஷியோ படி 2 யூனிட்ஸ் இருந்திருக்கு, இந்த யூனிட் படி எவ்வளோ 16. அப்போ 2 யூனிட்ஸ் தான் 16னா இப்போ உள்ளது கண்டுபிடிக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும், 3 யூனிட்ஸ் எவ்வளோன்னு சொல்லிட்டு பார்க்கணும். இங்கே கேன்சல் பண்ணும்போது 1 யூனிட்டோட வேல்யூ எவ்வளோ 8. அப்போ 3 யூனிட்ஸ்னா 3 8s 24. கிளியரா வந்துருச்சா? அப்போ போன வருஷம் 2016 ஏக்கும் பிக்கும், இந்த வருஷம் 25 24 ஏக்கும் பிக்கும். இப்போ இதில் என்ன கொடுத்துருக்காங்க, the total income of A and B in 2021, 2021ல ஏக்கும் பிக்குமான டோட்டல் வந்து 7,05,600 ரூபாயா. பாருங்க, 2021ல 25 24 ரெண்டே கூட்டினா எவ்வளோ 49. இந்த 49 யூனிட்ஸோட வேல்யூ தான் எவ்வளோ, 7,05,600. கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா, வாட் இஸ் த இன்கம் ஆஃப் பி இன் 2021. 2021ல இன்கம் ஆஃப் பி இந்த இருக்கா. ஸோ 24 யூனிட்ஸ் என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் 1 யூனிட் கண்டுபிடிக்கிறதுக்கு 7 டேபிளில் கேன்சல் பண்ணலாம். 7 டேபிள்னா 1 0 5 போகாது, 8 00. அடுத்து எகெயின் 7 டேபிளில் கேன்சல் பண்ணோம்னா 10க்குள்ள ஒரு 7 இருக்கும், பேலன்ஸ் 3, 4 7s are 28, 4 7s are 28. அப்போ 1 யூனிட்டோட வேல்யூ எனக்கு 14400னா 24 யூனிட்ஸோட வேல்யூ பார்க்கறதுக்கு 24 into 14400. இதை மல்டிப்ளை பண்ணும்போது லாஸ்ட் 2 0 இருக்கா, இந்த 2 0 போட்டுடலாம். இது 24 4ல முடியுது, 144 4ல முடியுது, 4 4s are 16. அப்போ 600ன்னு முடியறதா எனக்கு ஆன்சரா இருக்கும்.
ஸோ ஒரே ஒரு ஆப்ஷன் தான் எனக்கு 600 முடியுது. அது என்னது 345600. ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ 3,45,600. அப்போ லாஸ்ட் கொஸ்டின் எப்படி அப்ரோச் பண்ணமோ அதே மெத்தட் தான் இந்த கொஸ்டின் அப்ரோச் பண்ணுறோம். ரெண்டும் சேம் மாடல், ரெண்டுமே 2022 மெயின்ஸில் கேட்ட கொஸ்டின். ஓகேவா, இது வந்து ஒரு முக்கியமான மாடல். இதில் கன்ஃபியூஷன் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் இது கொஞ்சம் டைம் எடுத்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி போடுங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின் இதில் பாருங்க, the ratio of the last year income of ABC 3:4:5 while the ratio of their last year income to current year income is 4:5 2:3 3:2. அதாவது இதுவும் லாஸ்ட் கொஸ்டின் பார்த்த மாதிரி தான். ஆனால் போன இதில் 3 பேரை கொடுத்துருந்தாங்களா, இங்கே எத்தனை பேரை சொல்லியிருக்காங்க, 4 பேரை சொல்லியிருக்காங்க. சரி, போனதில் 2 பேரை சொல்லியிருந்தாங்க, இங்கே 3 பேரை சொல்லியிருக்கிறாங்க. ஏபிசி. சரி, அந்த ஏபிசி 3 பேருக்கும் லாஸ்ட் இயர் போன வருஷம் இன்கம் ரேஷியோ எப்படி இருந்திருக்குன்னு பாருங்க. 3:4:5 இருந்திருக்கு. ஓகேவா, இப்போ அடுத்த இண்டிவிஜுவலா ஒவ்வொருத்தங்களுக்காக சொல்லி பார்க்கும்போது ஏக்கு போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் ரேஷியோ எப்படி இருக்கான் 4:5. பிக்கு போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் 2:3. அதே மாதிரி சிக்கு போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும், இது ஏக்கு, இது பிக்கு, இது சிக்கு. சிக்கு வந்து போன வருஷத்துக்கு இந்த வருஷத்துக்கு எவ்வளோ இருக்கு 3:4 இருக்கு. அப்போ லாஸ்ட் இயர் ரேஷியோ தானே இது. அப்போ போன கொஸ்டின் நான் பண்ண மாதிரி என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் வேலை நான் செய்ய வேண்டியது வந்து என்னன்னா, இங்க பாருங்க, ஒன் செகண்ட், இங்க பாருங்க, ஏக்கு போன வருஷம் இதுல 4 யூனிட் இருக்கு. அதே மாதிரி பிக்கு போன வருஷம் 2 யூனிட் இருக்கு. சிக்கு போன வருஷம் 3 யூனிட் இருக்கு. அப்போ இந்த 4, இந்த 2, இந்த 3, இது மூணுக்கு எல்சிஎம் எடுக்கணும். 4, 3, 2 எல்சிஎம் எடுத்தா எனக்கு எல்சிஎம் எவ்வளோ கிடைக்கும் 12. அப்போ அந்த 12 கொண்டு போயிட்டு என்ன பண்ண போறேன், அங்க இருக்கக்கூடிய இந்த ரேஷியோ இருக்குல்ல, இந்த ரேஷியோட 3 டேர்ம் கூட மல்டிப்ளை பண்ண போறோம். அப்போ ஏக்கு லாஸ்ட் இயர்ல 36 யூனிட் இருந்திருக்கு, பிக்கு லாஸ்ட் இயர்ல 48 யூனிட் இருந்திருக்கு, சிக்கு லாஸ்ட் இயர்ல 60 யூனிட் இருந்திருக்கு. ஸோ எல்லாத்தையுமே 12ஆல மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். ஓகேவா, ஒன் செகண்ட், இது கரெக்டாக எழுதிடும். ஓகே, இது வந்து 12. 5 × 12னா இப்போ எவ்வளோ 60. சரியா, 5 × 12னா 60. இப்போ இண்டிவிஜுவலா கரண்ட் இயருக்கு வாங்க. ஓகே, கரண்ட் இயருக்கு இப்போ ஒவ்வொருத்தரா பார்க்கணும். பாருங்க, ஏக்கு போன வருஷம் இங்க எவ்வளவு யூனிட் இருந்திருக்கு 36 யூனிட். ஆனா ரேஷியோ படி பாருங்க, ஏக்கு போன வருஷம் 4னா இந்த வருஷம் 5. அப்போ போன வருஷம் ரேஷியோ படி 4னா எனக்கு இங்க எவ்வளவு இருக்கு 36. அப்போ 4 தான் 36னா 5 எவ்வளோ கேன்சல் பண்ணும்போது 1 யூனிட்னா எவ்வளோ வரும் 9. அப்போ 5 9s கரண்ட் இயர்ல 45 யூனிட்ஸ் வருது. அதே மாதிரி பிக்கு பாருங்க, போன வருஷம் 2னா இந்த வருஷம் 3. போன வருஷம் இங்க எவ்வளவு இருந்திருக்கு 48. ரேஷியோ படி 2 இருந்திருக்குன்னா 2 தான் 48னா இப்போ உள்ளதுக்கு என்ன கால்குலேட் பண்ணும் 3 எவ்வளோங்கிறத கால்குலேட் பண்ணும். ஸோ நமக்கு 1 யூனிட்டோட வேல்யூ வந்து நமக்கு 24. அப்போ 3 × 24னா எவ்வளோ வரும் இதில் 72. அதே மாதிரி அடுத்த சிக்கு போன வருஷம் 3னா இந்த வருஷம் 4. அப்போ அந்த 3 தான் இங்கே என்னவா இருக்கு 5 12s 60 இருக்கு. இப்போ உள்ளது வேணும்னா எனக்கு 4 எவ்வளோங்கிறத பார்க்கணும். 3 டேபிள்னா 1 3s 3. இப்போ 1 யூனிட்டோட வேல்யூ வந்து எனக்கு 20 கிடைக்குது. அப்போ 4 யூனிட்ஸ்னா 4 × 20 இந்த இடத்துல எவ்வளோ 80 யூனிட்ஸ் வரும். அப்போ ஏபிசிக்கு லாஸ்ட் இயர் கரண்ட் இயர் எல்லா யூனிட்ஸையும் நான் கண்டுபிடிச்சிட்டேன். எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க, இஃப் தேர் டோட்டல் கரண்ட் இயர் இன்கம் இஸ் 98,500. அப்போ கரண்ட் இயர்ல இது மூணே ஆட் பண்ணா எனக்கு எவ்வளோ வருமா 98,500. இது மூணே ஆட் பண்ணா எனக்கு எவ்வளோ வரும் 80 70 ஒரு 150 அப்புறம் ஒரு 190 இது ஒரு 7 மொத்தமாக 197 வருது. இந்த 197 யூனிட்ஸோட வேல்யூ தான் எனக்கு 98,500. இப்போ என்ன கேட்குறாங்க, ஃபைண்ட் அவுட் த ப்ரெசென்ட் இன்கம் ஆஃப், அதாவது கரண்ட் இயர் இன்கம் ஆஃப் பிஎன்சி. பிக்கும் சிக்குமான டோட்டல் என்னன்னு சொல்லிக்கிறேன். அப்போ 80 + 72 எவ்வளோ 152 எவ்வளோங்கிறத கண்டுபிடிக்கணும். புரியுதா, 197 தான் 197 தான் நமக்கு எவ்வளோ 98,500னா 152 எவ்வளோங்கிறத கால்குலேட் பண்ணும். இப்போ நான் வந்து இதில் கால்குலேட் பண்ணுறதுக்கு வந்து இந்த 9850 இருக்குல்ல 98500 இருக்குல்ல இதை வந்து 197ஆல டிவைட் பண்ணால் எனக்கு 1 யூனிட் எவ்வளோன்னு சொல்லிட்டு கிடைக்குது. அப்படியே நான் கேன்சல் பண்ணுற பாருங்க, டேரெக்டாக 197ல் போட்டேன்னா இது கரெக்டாக 5 டைம்ஸ் வரும். 1 யூனிட்டோட வேல்யூ எனக்கு 500னா 150 யூனிட்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு 152 × 500. ஓகேவா, ஸோ 152 × 500னா எவ்வளோ வரும் 5னா 76,000. ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து நமக்கு 76,000. ஆப்ஷன் சி வந்து ஆன்சரா கிடைக்கும். 76,000 இஸ் த கரெக்ட் ஆன்சர். கிளியரா, ஸோ 3 கொஸ்டின் இதே மாடல்ல பார்த்துருக்கோம். ஸோ ரொம்ப முக்கியமானது, எப்படி சால்வ் பண்றோங்கிறத பார்த்துக்கோங்க. ஓகே, அடுத்தது
நெக்ஸ்ட் பாருங்க A and B spent 80%, 85%, 75% of their income respectively. If their savings are in the ratio 8:9:20, the difference between the income of A and C is 18,000 and the income of B. அதாவது அவங்க என்ன சொல்லிட்டாங்க, 3 பேருக்கும் சேவிங்ஸ் ரேஷியோ கொடுத்துட்டாங்க. சரியா? யாருக்கு? A, B, C. இவங்க 3 பேருக்கும் சேவிங்ஸ்க்கான ரேஷியோ கொடுத்தாச்சு. நான் எழுதிடுறேன். சேவிங்ஸ் வந்து என்ன ரேஷியோவில் இருக்கு? ஏக்கு 8 யூனிட்னா இவருக்கு 9 யூனிட்டு, சிக்கு வந்து 20 யூனிட்ஸ். இப்போ கொஸ்டின் எல்லாமே எதில் கேட்குறாங்கன்னா இன்கம் கேட்குறாங்க. சரியா? ஏக்கும் சிக்குமான இன்கம் டிஃபரன்ஸ் வந்து 18,000 இருந்ததுன்னா இன்கம் ஆஃப் பி என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு நான் என்ன ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும்? இவங்க 3 பேருக்கும் இன்கம் ரேஷியோ என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கிறது? அதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் மேலே எனக்கு ஒரு க்ளூ கொடுத்துருக்காங்க. என்ன பாருங்க, ஏ வந்து இந்த ஏபிசி 3 பேர் என்ன பண்றாங்கன்னா, ஏ வந்து 80% ஆஃப் அவரோட இன்கம் என்ன பண்றாரு? ஸ்பெண்ட், செலவு பண்ணிடுறாரு. அப்போ இந்த ஏங்கிறவரு அவரோட மொத்த இன்கம்ல 80% செலவு பண்ணிடுறாரு. அப்ப ஏ அவரோட மொத்த இன்கம்ல 80% செலவு பண்ணிட்டாருன்னா பேலன்ஸ் எத்தனை பர்சன்ட் சேவ் பண்ணிருப்பாரு? 20% சேவ் பண்ணிருப்பாரு. கிளியரா புரியுதா? ஏ வந்து 80% செலவு பண்ணிட்டாரா? அப்ப எவ்வளவு சேவ் பண்ணிருப்பாரு? 20% சேவ் பண்ணிருப்பாரு. அப்போ ஏ இந்த இடத்துல சேவிங்ஸ்னு வச்சுக்கோங்க. சேவிங்ஸ் ஆஃப் ஏ. சேவிங்ஸ் ஆஃப் ஏ வந்து எவ்வளோ? 20% அவரோட இன்கம்ல. அப்போ பாருங்க, எனக்கு ரேஷியோ படி ஏக்கு சேவிங்ஸ் எத்தனை யூனிட் இருக்கு? 20 யூனிட் இருக்கு. அதுவே பர்சன்டேஜ் படினா 20%. அப்போ ஏ அவரோட மொத்த இன்கம்ல 20% தானே சேவ் பண்றாரு. அப்படி அவர் சேவ் பண்ணது 20% தான் 8 அப்படின்னா மொத்தமா 100% என்னன்னு கால்குலேட் பண்ணா அவரோட மொத்த இன்கம் கிடைச்சிருமா? புரியுதா? ஸோ 20% அவரோட மொத்த இன்கம்ல 20% அவர் சேவ் பண்றாரு. அப்போ அவர் சேவ் பண்ணது 20% தான் 8 அப்படின்னா 100% என்னன்னு பார்த்தா எனக்கு அவரோட இன்கம் கிடைச்சிடும். புரியுதா? அப்போ 20%ஓட வேல்யூ தான் எனக்கு 8. அப்போ 20%ங்கிறது 8 அப்படின்னா 10%ங்கிறது என்னவா இருக்கும்? அதுல பாதி 4ஆ இருக்கும். 10%ங்கிறது 4னா 100%ங்கிறது என்னவா இருக்கும்? 40ஆ இருக்கும். புரியுதா? இந்த 8ங்கிறது 20%. ஏயோட இன்கம்ல 20%. அப்போ 20%ங்கிறது 8னா 10%னா 8ல பாதி 4 இருக்கும். 10%ங்கிறது 4னா 100%னா அப்படியே 10 டைம்ஸ். 10 இன்டூ 10 பண்ணா 100 வருமா? அப்போ 4 இன்டூ 10 பண்ணா 40. அப்போ 100% 40 தான் எனக்கு ஏக்கான இன்கம் யூனிட்ஸா இருக்கும். இப்போ அதே மாதிரி அடுத்து என்ன பண்ணும்? பிக்கு பாருங்க. பி என்ன பண்றாரு? அவரோட மொத்த இன்கம்ல 85% செலவு பண்ணிடுறாரு. அப்போ பி எவ்வளவு சேவ் பண்ணுவாரு? 15% சேவ் பண்ணுவாரு. இங்க பாருங்க, பிக்கு எவ்வளவு யூனிட்ஸ் இருக்கு? 15 யூனிட்ஸ் இருக்கு. அப்போ 15 யூனிட்ஸ், சாரி 15%ஓட வேல்யூ தான் எவ்வளோ? 9. அப்படின்னா 100% எவ்வளோன்னு பார்க்கணும். அப்போ 15%னா இதுக்குள்ள 3 5 இருக்கா? அப்போ 9க்குள்ள 3 3 இருக்குமா? புரியுதா? எல்லாம் இப்படி எழுதிக்கோங்க. 15%ஓட வேல்யூ தான் எவ்வளோ? 9. இதை நீங்க கேன்சல் பண்ணும்போது 3 டேபிள்ல கேன்சல் பண்ணீங்கன்னா 5%ஓட வேல்யூ எவ்வளோ வரும்? 3. அப்போ 15%ஓட வேல்யூ 9னா 5%ஓட வேல்யூ 3. 5%ஓட வேல்யூ 3னா 10%ஓட வேல்யூ எவ்வளோ இருக்கும்? 10%ங்கிறது எவ்வளோ இருக்கும்? 6 இருக்கும். அப்போ 10%ங்கிறது 6னா 100%ங்கிறது என்னவா இருக்கும்? 60ஆ இருக்கும். அந்த இடத்துல பியோட இன்கம் வந்து 60 யூனிட்ஸ். ஸோ சேம் அதே மாதிரி சிக்கு பண்ணலாமா? சி என்ன பண்றாரு? அவரோட மொத்த இன்கம்ல எவ்வளோ பர்சன்டேஜ் செலவு பண்றாரு? 75% செலவு பண்றாரு. அப்ப எவ்வளவு சேவ் பண்ணிருப்பாரு? 25% சேவ் பண்ணிருப்பாரு. அப்படி அவர் சேவ் பண்ண அந்த 25%ஓட வேல்யூ தான் எவ்வளோ? 20. அப்ப 25% தான் 20னா 100%ங்கிறது எவ்வளவு வரும்? 25% 1/4. 1/4 தான் 20னா ஓவராலா பார்க்கும்போது எனக்கு எவ்வளோ? 100%னா 80 கிடைக்கும். அப்ப இன்கம் ரேஷியோ தெரிஞ்சு போச்சு. 40 60 80ன்னு சொல்லிட்டு. ஓகேவா? இப்போ அடுத்து என்ன சொல்லியிருக்கிறாங்க? 40 60 80 இதான் இன்கம் ரேஷியோ. இவங்க வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏக்கும் சிக்கும் இன்கம் டிஃபரன்ஸ் தான் 18,000. ஏ இங்க வந்து 40 இருக்கா? சி வந்து 80 இருக்கா? அப்போ ஏயோட இன்கம்க்கும் சியோட இன்கம்க்கும் உள்ள டிஃபரன்ஸ். அப்போ 40 80 டிஃபரன்ஸ் எவ்வளோ? அப்போ இந்த 40 யூனிட்ஸோட வேல்யூ தான் எனக்கு எவ்வளோ? 18,000 அப்படின்னா இன்கம் ஆஃப் பி கேட்குறாங்க. அப்போ 60 யூனிட்ஸ் எவ்வளோங்கிறத கண்டுபிடிக்கணும். சரியா? இல்லை 0க்கு 0 கேன்சல் ஆகிடும். அப்போ 4ஆல் கேன்சல் பண்ணும்போது 4 4s are 16, 5 4s, அதாவது 1 யூனிட்டோட வேல்யூ எனக்கு 450 கிடைக்குது. 60 யூனிட்ஸ் வேணும்னா 450 இன்டூ 60 இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும். சரியா? 450ஐயும் 60ஐயும் மல்டிப்ளை பண்ணா எவ்வளோ கிடைக்கும்? 45 இன்டூ 6னா
270 1 2 ஓகேவா? எனக்கான ஆன்சர் வந்து 27,000 கிடைக்குது ஆப்ஷன் பி. இதுவும் ஒரு முக்கியமான கொஸ்டின் தான். எப்படி கனெக்ட் ஆகுதுன்னு பாருங்க. எனக்கு சேவிங்ஸ் ரேஷியோ இருக்கு. அது போக எக்ஸ்பென்ஸ் வந்து அவங்கவங்களோட இன்கம்ல எவ்வளோ பர்சன்டேஜ்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ அப்போ எக்ஸ்பென்ஸ் பர்சன்டேஜை வச்சு பேலன்ஸ் இருக்கிறது தான் சேவிங்ஸ் பர்சன்டேஜ்னு கண்டுபிடிச்சிட்டு இந்த ஒவ்வொரு பர்சன்டேஜையும் அவங்களோட சேவிங்ஸோட கம்பேர் பண்ணி அவங்களோட இன்கம் எத்தனை யூனிட்ஸாக இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு எடுத்து எழுதியிருக்கோம். இதில் ஏக்கும் சிக்குமான இன்கம் டிஃபரன்ஸ் வந்து 18,000 கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பி கேட்டிருக்காங்க. அப்போ இந்த 40 யூனிட்ஸோட வேல்யூ தான் 18,000னா 60 யூனிட்ஸ் எவ்வளோன்னு கால்குலேட் பண்ணும்போது எனக்கு ஆன்சர் வந்து 27,000 கிடைக்குது. ஓகேவா? சரி, இதோட நமக்கு ரேஷியோவில் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் கான்செப்ட் வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஓகேவா? இன்னைக்கு பார்த்த கொஸ்டின் எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான மாடல் தான். எல்லாமே ஃபுல்லாக சால்வ் பண்ணி பார்த்து நீங்கள் ஒருக்க இண்டிவிஜுவலாக ட்ரை பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அப்போ தான் இது வந்து மைண்டில் நல்லா ஸ்டோர் ஆகும். கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் சால்வ் பண்ண மட்டும்தான் உங்களுக்கு வந்து அது எப்போவுமே ஞாபகம் இருக்கும். இல்லைனா கொஞ்ச நாள் படித்து கொஞ்ச நாள் ஞாபகம் இருக்கும், அப்படியே டச் விட்டுட்டுச்சுன்னா மறந்துடும். அதர்வைஸ் நீங்கள் பேசிக்காக கான்செப்ட் படிச்சிட்டிங்க அப்படின்னா, புரிஞ்சு படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, இது வந்து எவ்வளோ நாள் ஆனாலும் உங்களுக்கு இது மறக்கவே மறக்காது. கொஸ்டின் நீங்கள் தூக்கத்தில் எழுப்பி கேட்டாலும் அந்த கொஸ்டின் உங்களால் ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். ஓகேவா? சரி, இன்னைக்கு பார்த்த கொஸ்டினில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அதை வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நான் வந்து கமெண்ட்லேயே உங்களுக்கு ரிப்ளை கொடுத்து சால்வ் பண்ணிடுறேன். அதே மாதிரி வீடியோ எல்லாருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இப்போ நான் எடுக்கிற இந்த கிளாஸஸோட கிளாஸ் நோட்ஸ் எல்லாமே பிடிஎஃபாக நம்ம ஆப்பில் இந்த மொத்த கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நான் அப்லோட் பண்ணிவிடுவேன். நம்ம ஆப்பை டவுன்லோட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஆப்போட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். அதை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கிளாஸில் இதே ரேஷியோவில் இன்னொரு கான்செப்டோட உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய்.